நீங்களாம் சொல்லுங்க. எனக்கு சொல்றேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. விஜய் படம் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயி ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் தான். கத்திக்கு அப்புறம் எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் படம். சரி, படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்குன்றதுனால யார் பேசினாலுமே ஸ்பாய்லர்லாம் எங்க போய் ஸ்பாயிலர் விடுறாங்க எல்லாம் தான். சொல்லிடுறேன். எல்லா டைம் லைன்ல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் நான் 9 மணி ஷோ போனேன். எனக்கே பாதி ஸ்பாயிலர் போட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. விஜயகாந்த் வீடியோ கொண்டு எல்லாமே அதான் அதுதான் வந்து இது என்ன சொல்ல, நான் காலையில வந்து முடிச்சுட்டு இது பண்ணிட்டு வந்து வீட்டுல பாக்குறேன் டிஎல் ஃபுல்லா ஸ்பாய்லர்ஸா இருக்கு. அதான் படம் கர்நாடகா 4 மணிக்கு போட்டாங்கல்ல ப்ரோ, அது மாதிரி போட்டா அது மாதிரி தான் ஆகும். இப்ப முன்ன இங்க 6 மணிக்கு போட சொல்ல அவ்வளவு வராது. இங்க 4 மணிக்கு போடுவாங்க. எல்லா இடத்துலயும் 6 மணிக்கு தானே போட்டாங்க நிறைய இடத்துல. 4 மணிக்கு ப்ரோ, 4 மணிக்கு சாரி இல்ல ப்ரோ, மெயின் நான் தமிழ்நாட்டுல 4 மணிக்கு போட சொல்லுவோம். இங்க அது மாதிரி வராது. ஏதாவது ஒரு படம் லீக் ஆகும், அந்த பிரச்சனை இருக்காது. எல்லாமே படத்துக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டுல 9 மணி ஆனால ஸ்பாய்லர் ரொம்ப நம்மளுக்கு தெரியுது காலகாலமா வந்து, அதனால இப்ப அதிகமா தெரியுது. அங்க போய் பாத்துறாங்களா ஃபேன்ஸ், அவங்க என்ன பண்றாங்க, எப்படி ஸ்டேட்டஸ் வச்சிடறாங்க, போடுறாங்க. அது அப்படி அடுத்தே இந்த பக்கம் வந்து தெரியுது. அது ஓகே. நான் ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. நான் நிறைய வராதுன்னு நினைச்சேன். பட் ஆனா இங்க ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள நிறைய வந்துருச்சு போல. வரும் ப்ரோ, ரெகுலரா வரும். ஜெயிலர் கூட வந்து ப்ரோ, ஜெயிலருக்கு இதே மாதிரி தான் வந்து நிறைய. அப்படியா? ஆமா ஜெயிலருக்கு, ஆமா நான் பார்த்தேன் நிறைய வந்துச்சு. ஏன்னா ஜெயிலருக்கு இங்க இல்ல உங்களுக்கு காலைல 9 மணிக்கு தானே ஷோ போட்டாங்க. ஜெயிலருக்கும் ஆமா ஆனா பொதுவா வரும் ப்ரோ. அது இல்ல, இந்த ஸ்பாயிலர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் படம் பாக்குறப்ப அந்த இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு எனக்கு ஒரு அதெல்லாம் ப்ரோ. இப்ப நம்ம அந்த சீன் எதுக்கு நம்மளுக்கு தெரியாதுல்ல, முன்னாடி நான் நடக்குது பின்னாடி நான் நடக்குதுன்னே தெரியாது. அதனால நான் பண்ணிட்டு இல்லைன்னா ட்விட்டர் போன யூஸ் பண்ணக்கூடாது, நெட் ஆன் பண்ணாம இருக்கணும். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்து இப்போ என்ன சொல்ல, நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதே ஸ்பேஸ்ல இன்டர்வியூஸ் எதுவுமே பார்க்கல. எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஒரு மாதிரி மிட்டாக தான் இருக்குது, பெருசாலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. ஸோ நான் பார்க்குறப்ப நான் வந்து எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இப்போ காலையில் ஒரு போஸ்டர் ஒன்று இருந்துச்சு, தளபதி இந்த சைடு லெஃப்ட், தளபதி ரைட் சைடில், இளைய தளபதி லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்போசிட்டாக நிற்கிற மாதிரி. எனக்கு அந்த விஷயம் தெரியாது. ஜாக்கி சினிமாஸ் அவரு சார் வந்துருக்காரு, அவர் ஸ்பீக்கர் கொடுங்க, அவர் கொடுங்க. கொடுத்துருக்கேன். அவர் படம் பார்த்தாரா? ஆனான்னு தெரியல. இல்ல பாத்துட்டாரு, ரிவ்யூ போட்டுருந்தாரு. பாத்துட்டாரு. அவர் ரிவ்யூ அவர் எப்படி பார்க்காம இருப்பாரு, பாத்துட்டாரு. அவரு நம்ம எல்லாம் முன்னாடியே இப்ப நிறைய தமிழ் படங்கள் இல்ல இப்ப வெளிநாட்டுல இருந்தா நிறைய தமிழ் படங்கள் பாக்க இல்ல ப்ரோ. அவர் பெரிய படம் எல்லாம் பாத்துருவாரு. ஆமா எனக்கு தெரிஞ்ச அவரு நம்ம 4 மணிக்கே பாத்துட்டு போறாரு. இல்ல அவர் லெஃப்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். பர்னி ப்ரோ, உங்களுக்கு அந்த கேமியோஸ்லாம் நான் எப்படி இருந்துச்சு? அதுதான் ப்ரோ, அந்த என்ன சொல்ல, கேமியோஸ் ஆல்ரெடி இருந்ததுனால அது வரப்போகுதுன்னு தெரியும். பட் எங்க வரப்போகுதுன்னு தெரியாது எனக்கு. பட் த்ரிஷாக்கு மட்டும் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எங்க வரப்போகுதுன்னு தெரியும். பட் இன்னொரு விஷயம் வந்து, உண்மையிலே அந்த சீன் அப்பதான் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. அது கொஞ்சம் எனக்கு சர்ப்ரைசிங்கா நல்லா இருந்துச்சு, ஒர்க் ஆச்சு அந்த சீன் உண்மையிலே. ஏன்னா நேற்றே சொல்லியிருந்தேன், சும்மா வந்து ஒரு ஃப்ரேமில் எஸ்கே வந்து இது பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்காது, 2 பேரும் ஒரே ஃப்ரேமில் வர மாதிரி சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான், அது பார்த்ததுல கொஞ்சம் ஹாப்பி. இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து படம் பார்க்கும் போது கூட எனக்கு அந்த தாட் ப்ராசஸில் வந்து தோணலை. பட் ஆனால் காலையில் டிஎல்ல பார்க்கும் போது நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ல, அதை டிஃப்ரெண்ட்டாக எடுத்து போட்டிருந்தாங்க. அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. அதை விட வெங்கட் ஒரு விட்டா இருப்பாரு, எனக்கு அதுதான் என்ன சாங் இல்லை. நான் இந்த பாட்டை நான் அஜித் காமிச்சேன், அவர் கூப்பிட்டு கிருஷ்ணா காமிச்சாருன்னு ஒரு உருட்டுலாம் இருப்பாருங்க. நான் சொல்றது வெங்கட் பிபி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு ஒரு 2 நாள் முன்னாடி. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் அஜர்பைஜான் போனப்போ ஏகே சார் இந்த பாட்டை காமிச்சேன், ஏகே சார் கிருஷ்ணா கிட்ட காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுனாரு. அந்த உருட்டுலாம் நீ தெரிஞ்சு, அது உருட்டுனது அவர் வாயில உருட்டுனதான். எந்த சாங்? மட்ட சாங் இருக்குல்ல ப்ரோ, மட்ட சாங் இருக்கு, அந்த வீடியோ பாக்கணும். மட்ட சாங். ஆமா வினோத் ப்ரோ, நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது சரியா.
மேபி ஒரு மாதிரி எடிட்டட் வெர்ஷன் இறச்சுதான் இருக்கு. காமிச்சிருக்கலாம் பிரதர். என்ன ப்ரோ? அதுல உருட்டுக்கு என்ன ப்ரோ, உருட்டுக்கு வேலையே இல்லையா? காட்டியிருப்பார்ல. எடிட் பண்ணி காமிச்சிருக்கலாம். இல்ல ப்ரோ, அப்படி இல்ல ப்ரோ. ப்ரோ இரு வினோத் ப்ரோ என்ன உருட்டினாரு விபி சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? பார்த்து சொல்லு. என்ன சொல்லுங்க அதுல என்ன சொன்னாரு அவரு? என்ன சொன்னாரு? நான் அஜர்பைஜான் போயிருந்தேன். சொல்லு நீ சொல்லு. அதுதான் ப்ரோ, அஜர்பைஜான் நான் போயிருந்தேன். ஏகே கிளாஸ் அந்த பாட்டு காமிச்சேன், பக்கத்துல சிக்ஸா இருந்தாங்க, இந்த பாட்டு எடுத்து காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு தெரியுமா வெங்கட் பிரபு? சரி அதுக்கு என்ன இப்போ? இல்ல ப்ரோ, அந்த படத்துல அந்த பாட்டுல அவங்க இருக்காங்களே ப்ரோ, பாட்டுல யாரு வரா? அப்புறம் எப்படி த்ரீஷாட்ட எப்படி காமிக்கும்? லிரிக் வீடியோ தான் காமிச்சுக்கிறாங்க. சொல்லிருக்க மாட்டாங்க ப்ரோ. அவர் வீடியோல சொன்னார், லிரிக் வீடியோல நீங்க தான் சொல்றீங்க. அவர் என்ன அவர் காமிச்சோம்னா அஜித் சார் எனக்கு ஆனது அவங்க பாட்டு இன்னும் எடிட் பண்ணாத வீடியோ காமிச்சு, எதோ எடிட் பண்ணாது ஜிபியோட எடிட் பண்ணாத பாட்டு என்கிட்ட காமிச்சாரு சொன்னாரு பாருங்க. அந்த வீடியோ போய் பாத்துட்டு வந்து பேசுங்க. எடிட் பண்ணாதது அஜித் படத்தை பத்தி சொன்னாரு அவரு. அவரு இந்த படத்தை பத்தி சொல்லல, ஓட்டை பத்தி சொல்லல. நீங்க வீடியோ பாக்கல. சரி ப்ரோ, அஜித் இதெல்லாம் சொல்ல மாட்டாருல்லவா, அத விட்டுருங்க. அத சொல்ல போ, நான் வெங்கட் பிரபு உறுப்பினர் சொன்னேன். நான் சொல்றது புரியுதே இல்லையா உங்களுக்கு? ப்ரோ டைரக்டர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. ரெண்டு பேர் ஃபேன்ஸ் எது ஓகே ப்ரோ. ஓகே. மணி ப்ரோ, மோகன் கேரக்டர் செட் ஆச்சா? மோகன் கேரக்டர் தான் நிறைய நெகட்டிவ். இல்ல எனக்கு படத்துல சில குறைகள் இருந்துச்சு. பட் ஆனா அது நான் ரிவ்யூல பெருசா மென்ஷன் பண்ணலனாலும் இல்ல வாய்ஸே ரொம்ப இதா இருக்குங்க. மோகன் கேரக்டர் வாய்ஸ் எல்லாம் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல ப்ரோ. இல்ல ஆக்சுவலா வந்து நிறைய பேர் இன்னைக்கு காலையில நான் 1-2 பேர் பார்த்தேன் ட்விட்டர்ல வந்து இந்த ஆடியோ இஷ்யூஸ் இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆடியோ இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஷோ சில இடத்துல கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க. பட் நான் பார்த்த தியேட்டர்ல ஆடியோ இஷ்யூ இல்லை, அட்மாஸ்ல தான் பார்த்தேன். பட் ஆடியோ இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு எனக்கு. பட் எனக்கு எங்கேயுமே அந்த வாய்ஸ் லோவாவோ இல்லை இதாவோ அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. சரி, மத்தவங்க பாத்துருக்கீங்களா ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க? உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்தது? சுகுகுமார் அவர்கிட்ட கேட்டேன். என்ன ப்ரோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சுகுமார் அதுதான் சொல்றேன். எனக்கு வந்து நான் என்னோட ரிவ்யூல மென்ஷன் பண்ணிருப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தது படம். பட் என்னன்னா ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அது வேற லெவல்ல வந்திருக்க வேண்டிய படம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்னதா சொல்றேன். அது நல்லதா இருந்தது. பட் இருந்தாலுமே ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்மிஷனுக்கும் அந்த பிஜிஎம் எலிவேஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஈவன் வந்து பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலுமே அந்த எலிவேஷன் பிஜிஎம்னு ஒன்று இருக்கும். அது வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டா எலிவேட் பண்ணி கொஞ்சம் ஹை பாயிண்ட்ல பண்ணியிருந்தாருன்னா அது இன்னும் அது வேற ரேஞ்சில் இருந்திருக்கும் அப்படின்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் ஓவராலா நம்ம வந்து ஒரு படமா பார்க்கும்போது வந்து ஒரு கண்டிப்பா வந்து இது வந்து யாருமே இது பண்ற அளவுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. அவரோட வந்த ரீசன்ட் மூவிஸ்ல வந்து அவர் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஜாலியா ஃபன்னா அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி ரொம்ப ரொம்ப இதுவாச்சு. இதுல நல்லாவே காட்டியிருக்காங்க. அவரை வந்து ரொம்ப சூப்பரா வந்து தளபதி விஜய் ரொம்ப சூப்பரா வந்து ஒரு காட்டியிருக்காங்க. எப்பவுமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான், பெரிய படங்கள் வந்து எந்த ஒரு எப்பவுமே அதுக்கு வந்து ஹைப் நம்ம மற்றவங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் பெரிய படத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹைப் வந்துடும். இப்ப இருக்கிற சோசியல் மீடியா ஓட இதுவே அப்படிதான். நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு இந்த யார் கேமியோ பண்றா, அதுக்கப்புறம் இந்த மட்ட சாங்ல என்ன வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் முன்னாடியே வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சிட்டனால அது எனக்கு பெருசா சர்ப்ரைஸ் பண்ணல. பட் பரணி சொன்ன மாதிரி பரணிக்கு எதுவுமே தெரியாம அவன் வந்து அப்படியே பிளாங்கா போய் பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது, பயங்கரமா கனெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னான். அது வந்து இப்போ நார்மல் ஆடியன்ஸ்க்கும் வந்து அந்த மாதிரி தான் ரிசீவ் ஆகும் அப்படின்றது எனக்கு தோணுது. உண்மையா ப்ரோ, பக்கா ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா செட் ஆகும் இந்த படம்லாம் உண்மையிலே. அதுதான் அவங்க சோசியல் மீடியால வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வந்து துபாயில இருக்கான். அவன் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். அவன் என்ன சொன்னான்னா, அவனும் வந்து பெருசா சோசியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டான். அவன் வந்து சொன்னதுல பாத்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் இருந்தது, எனக்கெல்லாம் ரொம்ப அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு. அதான் இப்ப நம்ம வந்து சோசியல் மீடியால இருக்கிறனால வந்து சில பேர் டைம் லைன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அப்படியே போட்டுடுறாங்க, ரிலீஸ்க்கு முன்னாடியே எக்ஸ்க்ளூசிவ் கொடுக்குறாங்க நிறைய. அந்த இப்போ அதெல்லாம் வந்து பார்த்துட்டனால என்ன ஆயிடுதுன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஆல்ரெடி ஓகே இவங்களா இருக்காங்க போல, இவங்களா வந்து வருவாங்க போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போறோம்.
மத்தவங்களுக்கு வந்து அது உண்மையிலேயே வந்து அது நல்லா வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். அதான் ப்ரோ, விஜய் படத்துல ரிவ்யூயே தேவையில்ல ப்ரோ. முதல்ல விஜய் வந்தாலே போதுன்ற நிலைமையில தான் இப்ப இருக்காங்க. ஸ்டார்டம் எல்லாம் அது அந்த அளவுக்கு இருக்குது. ரிவ்யூ வந்தாதான் ஒரு விஜய் படம் அடி வாங்கணுன்றதுலாம் இல்லை. இல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பாக்ஸ் ஆபீஸ் நம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரோ டிஃபால்ட்டா அது அதுல ஒரு வந்துடும். சின்ன கரெக்ஷன். விஜய் படம்னாலே எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லாதீங்க, அது தப்பு. விஜய் படம்னாலே நம்பி பார்க்கலான்னு வேணா சொல்லுங்க. அவர் வந்து நின்னாலே அதான் ப்ரோ ப்ரோ சொல்லாதீங்க. இல்ல இருங்க. இல்ல எதுவும் தேவையில்லன்ற மீன் பண்ணது வந்து அவர் ரிவ்யூ வந்து பெருசா அஃபெக்ட் பண்ணாதுன்றதுதான் மீன் பண்ணாருன்னு எனக்கு தோணுது. இல்ல ப்ரோ, இன்னைக்கு டைம் லைன்லாம் பார்த்து நல்லா ப்ளூடிக் ஐடிஸ் வாங்குது அவங்களோட இன்ஸ்பிரேஷனுக்காக. ஏதோ எப்படி என்ன சொல்றது, ஏதோ பழைய வீடியோலாம் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் போட்டு பீஸ்ட் எடுத்து அண்ணாத்த அவங்கவுங்களோட ஓன் மூவி ரிவ்யூலாம் போட்டு எடிட் பண்ணி போடுறாங்க. இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுமா நார்மல் ஆடியன்ஸுக்கு? அதுன்னு நான் சொன்னேன். எனக்கு கத்தி மெர்சலுக்கு அப்புறம் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனான படம்னா கோட்டு தான் ப்ரோ. எல்லாமே இருந்தது ப்ரோ. இதில் தேட்டர் மூமெண்ட்னா நிறைய இருந்தது இந்த படத்தெல்லாம் பார்க்க. எனக்கு இந்த செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ பிடிச்சிருந்தது, வேற லெவல்ல இருந்தது. செகண்ட் ஹாஃப் அந்த லாஸ்ட் 40 நான் கண்டிப்பா தளபதி சொன்ன 40 நிமிஷம் அந்த படம். சிஎஸ்கே விசஸ் எம்ஐ சிங்க் சூப்பரா இருந்தது. அது கரெக்டா இருந்துச்சு. இல்ல அதான் ஆக்சுவலா வந்து அந்த குட்டி குட்டி விஷயம் கூட வந்து எனக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அதுதான் நான் வந்து மீன் பண்றேன். ஆனா சின்ன வயசு கேரக்டர் பேசு ப்ரோ. இல்ல ப்ரோ, அதான் இப்போ என்ன சொல்ல, நிறைய விஷயங்கள் இந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் கூட இந்த பிரேம்ஜியும் சரி வைபவும் சரி நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா அர்ச்சனா வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி பண்ணாங்க. அந்த லோ ஹைப் இருக்கணும் அந்த ஒரு லோ ஹைப் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி இந்த என்ன சொல்ல சஸ்பென்ஸ் எல்லாம் கூட மெயின்டைன் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா அந்த வந்து க்ளோன் பண்ண விஷயம் சில பேருக்கு புரியலன்னு சொல்றாங்க. இரு ப்ரோ அது ஸ்பாயிலர் வேணாம் ப்ரோ. அதெல்லாம் ஸ்பாயிலர்ல வந்துரும் ப்ரோ. இல்ல பாரு, நீ சொல்ற ஹைப் வந்து நம்ம வச்சுக்கிட்டு சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் சொல்றது அதாவது என்னன்னா, சோசியல் மீடியா வந்து இப்ப இருக்கிற நிலைமைக்கு யாராலையுமே வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி சஸ்பென்ஸ் வச்சு ஒரு படத்தை வந்து கொடுக்க முடியாது. உண்மை என்ன விக்ரம் ரோலர் கேரக்டர் எவ்வளவு சஸ்பென்ஸா வச்சிருந்தாங்க. ஒரு சோசியல் மீடியா ஒரு ஆயுதம் தானே எல்லாமே பரவிட்டுச்சு. இல்ல அதுதான் எல்லா படத்துக்கும் இதுக்கப்புறம் அப்ப அது இப்பயே வந்துட்டு அடுத்த தளபதி 69ல யார் நடிக்க போறோம்னு எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அதுக்குள்ள வந்து யார் பண்ண போறா, யார் அனௌன்ஸ் பண்றா, ஏதாவது யார் நடிக்கிறா, யார் மியூசிக் பண்றா, அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஷூட்டிங் போகும்போதே வந்துட்டு இவங்க இந்த கேமியா பண்றாங்க, இவங்க இது பண்றாங்க, அந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரிதான் அஜித் படத்துக்கும் சரி விஜய் படத்துக்கும் சரி. இப்ப இவங்க 2 பேரும் பெரிய ஸ்டார் படங்கள். இப்ப நம்ம வந்து கூலி எடுத்துக்கிட்டா இவங்க நடிக்கிறாங்களா, இவங்க இது பண்றாங்க, அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி எல்லா நியூஸும் வந்துட்டு சோசியல் மீடியால வந்து வெளியே வர ஆரம்பிச்சதுல. சோ அதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப இது பண்ணும். இதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் டைரக்டர்ஸ்க்கு. ப்ரோ அதெல்லாம் இன்னைக்கு வளர்ந்துருக்கிற சோசியல் மீடியா வந்து யாருனாலுமே ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. அது கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம் அதெல்லாம். ப்ரோ நீங்க யாராச்சும் இதை யோசிச்சீங்களா, ட்ரைலர் கொஞ்சம் ஷார்ட்டா வச்சிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்ட்டு? நீங்க பெருசா ட்ரைலர் விட்டதுனால ஒரு சில விஷயம் முன்னாடி கெஸ் பண்ற மாதிரி. இல்ல எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் தோணல. ஆக்சுவலா வந்து ட்ரெய்லர்ல வந்து ஒரு விஷயம் வந்து படத்துல டிஃப்ரெண்டா வந்தப்போ எனக்கு அது ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சு. இன்ட்ரோடக்ஷன் சீன்ஸ் நான் சொல்றேன். அது எனக்கு அந்த டைட்டில் கார்டு அப்புறம் ஒரு சில விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணது இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கமர்ஷியலா மாசா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. ட்ரெய்லர்ல கொஞ்சம் ஷார்ட்டா ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் கட் பண்ணி ஒரு சில விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் வந்திருக்கும்னு தோணுச்சு. ஆனா டைட்டில் கார்டுலயே இன்னொரு சஸ்பென்ஸ் வச்சாங்க பாரு. ஒவ்வொரு தளபதியோட நேம் டைட்டில் கார்டு வச்சாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது இது பண்ணாதீங்க ப்ரோ. நிறைய மார்வல் ட்ரெய்லர்ல தான் ட்ரெய்லருக்குன்னு தனியா ஷாட் எடுத்து ஏமாத்துவாங்க. அது நிறைய ஷாட் நான் கவனிச்சேன் இதுல. ஸ்பாயில் பண்ணாதீங்க, ஸ்பாயில் பண்ணாம சொல்லுங்க. இல்ல அது ஸ்பாயிலர் கிடையாது. லாஸ்டா சொன்னது மட்டும் ஸ்பாயிலர் கிடையாது. பட் இல்ல என்னன்னா நம்ம வந்து எதுவுமே வந்துட்டு இப்ப ஜென்ரலா வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ட்ரெய்லர்ல வந்த சீன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பேசலாம். பட் ஆனா முக்கியமான சீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்ப கேமியோன்றது எல்லாம் ஒரு முக்கியமான, அது இதுவரையும் வந்து அது தெரியாம கூட இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க இன்னமும். இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ரிவீல் பண்ண வேண்டாம்.
அது அது ரொம்ப இந்த இடத்துல இந்த எலமெண்ட்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இதுவா நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம். இது நம்மளோட ரெக்கார்டிங் வந்து யூடியூப்லயே நம்ம அப்லோட் பண்றதுனால ஒரு நார்மல் ஆடியன்ஸும் வந்து அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த சர்ப்ரைஸ் பிரேக் ஆயிடும்ன்றதுக்காக சொல்றேன். ஆனா படத்திலே ஒரு உங்களுக்கு ஸ்பார்க் சாங்களோ சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஸ்பார்க் சாங் உங்களுக்கு வந்து வச்ச இது பொசிஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுங்களா? எனக்கு சுத்தமா இல்ல ப்ரோ, எனக்கு வந்து அந்த கேக்குறேன். விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். 2 சாங், அதாவது மட்ட சாங்கும் ஸ்பார்க் சாங்கும் ரெண்டுமே பிளேஸ்மெண்ட் வந்துட்டு சரியில்லை. அது வந்து நானும் ஃபீல் பண்ணேன். ப்ரோ இல்ல மட்ட சாங் கூட ரொம்ப ஓகே ப்ரோ, மட்ட கூட ஓகே ப்ரோ. அந்த வைப் அந்த செலிப்ரேஷன் தேவையே இல்லாத ஸ்பார்க் வந்து திடீர்னு பிரேக் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. பிரேக் போட்ட மாதிரி ஏன்னா ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சீனே ரொம்ப லென்த் சீன் சூப்பரா இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருந்துட்டு இதுல ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படி மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுவும் ஒரு இஷ்யூ நடக்கும், அது டக்குன்னு பாட்டு கட் பண்ணோன்னே எதுக்கு அது அப்படியே டைலூட் ஆயிருச்சு அந்த சீன். எனக்கு நம்மளால அதுக்கு எம்பத்தியே படம் பார்க்கறப்ப அந்த அது வந்துருச்சு. இது எப்படி வைக்க போறாங்க, ஏதோ சீரியஸான சீன்ல வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நானும் அப்படியே நார்மலாவே இருந்துட்டேன். எனக்கு அது கொஞ்சம் அது மட்டும் செட் ஆகல. அப்புறம் அந்த பழைய யங்கேஜ் விஜய்க்கு வந்து அந்த இது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு இந்த படத்துல அது 2 மட்டும் எனக்கு ரொம்ப நெகட்டிவா இருந்துச்சு. மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். ஆனா அந்த சின்ன வயசு இன்னொரு தளபதி காட்டுறது வந்து பிசிகோ கேரக்டர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அவருக்கு. ப்ரோ எல்லாருமே சின்ன வயசு விஜய் சொல்றீங்க. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணதே பெரிய விஷயம் ப்ரோ. இல்ல அது நல்லா பண்ணிருந்தாங்க, அதை நான் சொல்றேன். நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருந்தாங்க ப்ரோ. அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணாங்கன்னே கேக்குறீங்க எல்லாரும். இல்ல என்னன்னா, அது ஒரு நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல, அதாவது ட்ரைலர் வரும்போது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பார்க் சாங் வரும்போது வந்துட்டு நிறைய ஒரு இது பண்ணாங்க. ஐயோ என்னடா விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இப்படி இருக்கே அப்படின்னு. படத்துல பார்க்கும்போது வந்து அது சூப்பரா அந்த டீம் ஒர்க் பண்ணி அது வந்து அவங்க நம்மளுக்கு வந்து நல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க. அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே, அது ரியலா நம்மளுக்கு வந்து நல்லாவே இருந்தது. ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இப்ப இத பாருங்க, இதுக்கப்புறம் யார் யூஸ் பண்ணாலுமே இதுக்கப்புறம் இந்த டிஏஜிங் யார் யூஸ் பண்ணாலும் பழகிடுவாங்க மக்கள். இந்த அளவுக்கு அவுட்புட் வராது. இந்த அளவுக்கு அவுட்புட் வராது. என்ன பாருங்க, இந்த பையன் விஜய் அந்த இதுல அதுக்கு முன்னாடி யங்கேஜ் ரொம்ப யங்ஸ்டரா காமிச்சிருந்தாங்க. டீனேஜ் விஜய் ஒன்னு காமிச்சிருந்தாங்க. அந்த இது சொல்லி அந்த விஜய் ரொம்ப பார்த்த விஜய் தானே ப்ரோ. அது உண்மையிலே சின்ன வயசு அது நாளை தீர்ப்பு விஜய் தான் ப்ரோ. அது பக்கா நாலேஜ் விஜய். அது உங்களுக்கு பார்க்கறதுனால அப்படி தெரியுது போல. நாங்க சின்ன வயசு விஜய் எல்லாம் பார்த்திருக்கிறோம், எங்களுக்கு ஓகே நல்லா தெரியுது. இல்ல ப்ரோ, தளபதி அந்த விஷயம் வந்து அது ஏஐல தான் பண்ணிருப்பாங்க. பட் நீங்க படம் பார்த்துப்பீங்க கண்டிப்பா. பட் சொல்றேன், அது அந்த ஒரு என்ன சொல்ல, அந்த ஒரு அனிமேஷனும் சரி, அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அது கொஞ்சம் டவுனா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலா. அது டிஏஜி மாதிரில அது காரணம் வந்து அந்த டைம்ல பெரிய லெவல்ல அந்த போட்டோ இதெல்லாம் இல்ல ப்ரோ. அதுதான் ப்ரோ, அது நான் புரியுது இல்லன்னு சொல்லல, பட் சொல்றேன், அதுதான் சொல்றோம். பட் ஆனா டிஏஜிங்ல வந்து டிஏஜிங் கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. பட் அந்த கேரக்டர் ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, விஜய் டீனேஜ் விஜய் வந்து ட்ரெய்லர்ல 2 ஷாட் பார்த்துட்டோமா, எனக்கு என்னன்னா அது ரொம்ப ஓல்டா இருக்கிறதுனால அந்த மாதிரி வச்சிருக்காங்க போலயே, இல்ல விஜயகாந்த் இந்த மாதிரி வந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா வந்து அது எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. விஜயகாந்த் ஏஐ வந்து என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க, ஆக்சுவலா பெட்டராவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து விஜயகாந்த் வந்து இந்த கேப்டன் பிரபாகர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு பக்காவா. அது செம்ம பிளாஸ்ட் ப்ரோ, வேற லெவல் வைப். அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதுவும் அந்த அன்எக்ஸ்பெக்டட், நான் கூட ஏதோ பெரிய சீன்ல வைப்பாங்க ஆனா டக்குன்னு வச்சாங்க, நல்லா காமிச்சாங்க. அதுவும் ஏஜிங்ல 125. Thank you. நிறைய பேர் ஸ்பீக்கர் ஆன் இருக்கு ப்ரோ. நான் கூட நினைச்சேன் அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியிலே அந்த ஸ்னைப்பர் வச்சு நான் தான் விஜயகாந்த் நினைச்சேன் ஃபர்ஸ்ட்லாம். இல்ல ப்ரோ, சரி ஸ்பாயிலர் பண்ணுங்க. நான் ஸ்னைப்பர் வச்சு ஏதோ விஜயகாந்த் ஸ்னைப்பர் ஷாட்லாம் பண்ண போறாரு போல இருக்கு அப்படிலாம் யோசிச்சோம். அந்த மியூசிக் ஆரம்பிச்சது. ஆக்சுவலா எனக்கு வந்து விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் ஏதோ கிரிஞ்சு பண்ணி வைக்க போறாங்கன்னு நினைச்சு ஆரம்பத்துல இருந்தே ஐடியாவே எனக்கு பிடிக்கல. இல்ல எதுக்கு நெகட்டிவா பேசிக்கணும் விட்டா, ஆனா பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சு எனக்கு. இதை விட ஒரு பெஸ்ட் விஜய் ஒரு தெரியல ப்ரோ, விஜயகாந்த் வந்து ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு. ஆனாலும் இவங்க வந்து ஏதோ கிரிஞ்சு பண்ணி ட்ரோல் வாங்க போறாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் வெளியில சொல்லல, அதை பத்தி கண்டுக்கல. ஆனா உண்மையிலே இது பயங்கரமான ட்ரிபியூட்டா இருந்துச்சு படம் பார்த்தப்ப. எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு ஆக்சுவலா. சார் என்ன சொல்ல, சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, கத்திட்டேன் அந்த சீன்லாம். தளபதி வந்த சீன் அதுக்கு பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணதான் ப்ரோ வேற லெவல். எவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு விஜயகாந்துக்கு, ஆனா அந்த பேக்ரவுண்ட் தான் மைல்யூட்டா எல்லாருக்கும்
அது நல்லா செட் ஆச்சு, செம்மையா நல்லா கான்ட்ராக்ட் ஷூட் ஆச்சு. ஆச்சு ப்ரோ. அது கரெக்டா இருந்துச்சு. அது பக்காவான பேக்ரவுண்ட் அந்த டைம்ல. ஆனா படத்திலே கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாரு அது. சரி வேணாம் அது வேணாம். ஆக்சுவலா என்ன சொல்ல, இது சொல்லாமன்னு தெரியல, நேற்று ஸ்பேஸ்ல பேசும்போது கூட வந்து ஒருத்தர் வந்து லைட்டா வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு. நான் ஆனாலும் என் மைண்ட் செட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இல்ல அதெல்லாம் நான் நேத்தே சொன்னேன். உடனே சொன்னேன் இல்ல இவங்க 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் போனேன். பட் அதே மாதிரி எனக்கு கிளைமேக்ஸ்ல வந்து எண்டு கிரெடிட்ஸ் இருக்கு. ஸோ எண்டு கிரெடிட்ஸ் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. அது எதுக்கு வச்சாங்கன்னு அப்புறம் வந்து எனக்கும் அது எதுக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. இல்ல ப்ரோ, அது எதுக்கு வச்சாங்கன்னு அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். இல்ல இவருதான் அரசியலுக்கு போறாரு, அப்புறம் எதுக்குன்னு. இல்ல அது ஓகே. என்னோட ஓவரால் ஒப்பீனியன் சொல்லிடுறேன் ப்ரோ. எனக்கு வந்து படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை ரொம்ப குறைகள் நிறைய இருக்கு. ஆனாலும் எனக்கு 3 மணி நேரம் எனக்கு போனதே தெரியல சத்தியமா. அப்படி போச்சு 3 மணி நேரம். அப்புறம் எனக்கு ஜேடி கேரக்டர், இதுக்கு முன்னாடி அவர் பண்ணதுல ஜேடி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதையே இந்த காந்தி கேரக்டர் தூக்கி சாப்பிட்டுருச்சு. அதுவும் வயசானதுக்கு அப்புறம் வர காந்தி கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அலுவரசின் ஆகட்டும், குறிப்பா நான் அந்த கை தட்டுறதெல்லாம் கொஞ்ச நாள் நிப்பாட்டேன், ஒரு 3-4 வருஷம். அதுக்கு முன்னாடி போய் ஊழ விட்டுட்டு இருப்பேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன். 2-3 இடத்துல என்னையும் மீறி கை தட்டினேன். அது 3மே காந்தி மாஸ் பண்ற சீன் தான். எனக்கு அந்த காந்தி கேரக்டர் முழுக்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கர மெச்சூர்டா பண்ணியிருந்தாரு அந்த கேரக்டர். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல எனக்கு அந்த யங் விஜய் வந்து ஒரு சில இடங்கள்ல நல்லா இருந்துச்சு, ஒரு சில இடங்கள்ல ஓவர் ஆக்டிங்கா தெரிஞ்சு. அதை ஃபாதர் விஜயை கலாய்க்கிற மாதிரி சீன்ல வச்சிருந்தது நல்லா இருந்தது அது. அப்புறம் அந்த சாங் பிளேஸ்மெண்ட் எனக்கு நெகட்டிவா இருந்தது. குறிப்பா அந்த மஞ்ச சாரி என்னால முடியவே இல்லை. அது எனக்கு ஆகக்கூட இருந்துச்சு. ஏன்னா மடத்தை பெட்டியோட போட்டி போடுற நேரமாட இதுன்னு இருந்துச்சு. எனக்கு அது கொஞ்சம் கூட சுத்தமா பிடிக்கவே இல்லை. மற்றபடி எனக்கு ரொம்ப ரொம்ப படம் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சின்ன சின்ன கண்கள் அது பிளேஸ்மெண்ட் கண் கலங்கிட்டேன் நானு. சிரிக்காதீங்க, நெசமாவே எனக்கு கண் கலங்கிடுச்சு. எனக்கு 2-3 விஷயம் கொஞ்சம் படத்துல இதுவாச்சு ப்ரோ. ஒண்ணு வந்து என்னதான் நீ ஃபேன் பாயாரு, யாருக்கு வேணா ஃபேன் பாயாரு, காசு கொடுத்து படம் எடுக்கிறாங்க, டோட்டலா கொண்டு வந்து உள்ள தலை ரெஃபரன்ஸ் தலைனே ஆக்கிட்டானுங்க ஃபுல்லா. ரெஃபரன்ஸ் வைக்கலாம், அதுக்குன்னு எப்ப பாரு தலை ரெஃபரன்ஸ் வைக்கிறது வந்து ரொம்ப அநியாயமா இருந்துச்சு. தளபதி படம் பார்க்க வந்து தலை ஃபேன்ஸுக்கு ட்ரீட் வச்ச மாதிரி. ஏங்க ஒரு ரெஃபரன்ஸ் தானங்க வச்சாங்க. இல்ல நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த படம் நாளைக்கு பெருசா சக்சஸ் ஆச்சுன்னா இதுக்கு தலை ரெஃபரன்ஸ் தான் காரணம்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக நீங்க சொல்ல பேச்சு வருதுல பிரதர். இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க பாதி பேர். தலைக்கே மார்க்கெட் இல்ல இங்க, சரியான மார்க்கெட் தலைக்கே இல்ல. ப்ரோ அதெல்லாம் வேணாம். இல்ல அதெல்லாம் தளபதிக்கு மார்க்கெட்ல, அதனால இது வேற மாதிரி போகுது. நான் வந்து இல்ல எல்லாருக்குமே எல்லா ஆக்டருக்குமே ஏதோ ஒண்ணு சொல்லதான் செய்வாங்க. மெதுவா மேல ஏத்தின்னு போறதுக்கும், இவர் 6 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு நடுவுல படம் கொடுக்காம 3 வருஷத்துக்கு படம் கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணுங்க. இது ஒரு மாதிரி வேற மாதிரி போகுது. இது அந்த ஸ்பேஸ் இல்ல ப்ரோ, இது அந்த ஸ்பேஸ் இல்ல. இல்ல ஓகே, அது எனக்கு அது வந்து தலை ஃபுல்லா அவங்க தலையில உள்ள கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா வந்து அது வந்து வேற மாதிரி எடுத்துக்குவாங்க நிறைய பேர். ப்ரோ தளபதி ப்ரோ வேணா விடு. நான் மத்த ஃபேன் பேஸ் சொன்னா நீங்க அந்த கதை நம்ம ஃபேன் பேஸ் ஆனா ப்ரோ தலையே பிடிக்கும் ப்ரோ, எல்லாருமே தலை பிடிக்கும். தலை படம் வந்தா தலையை நான் பார்க்கறேன். இப்போ அவர் வந்து சொன்னார்ல, இப்ப அங்க மார்க்கெட்டிங் இங்க மார்க்கெட் இல்லன்ட்டு, அதெல்லாம் வந்து அவங்களோட புரிதல் அப்படி இருக்கே தவிர, இங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ அங்க வந்து அவர் வச்சிருக்காரு, அவரு அக்செப்ட் பண்ணி அந்த படத்துல வந்து அந்த சீன் வச்சிருக்காருன்னா அது கொண்டாடணும் நம்ம. ஆனா தளபதி வச்சிருக்காருன்னா ரெஸ்பான்ஸ் வச்சிருக்காருன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும் ப்ரோ. செலிப்ரேட் பண்ணணும் ப்ரோ. இப்ப எடுத்துக்கோங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன், இருங்க. இப்போ செலிப்ரேட் பண்றதை தாண்டி அவர் வந்து அது வச்சிருக்காரு அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து இருக்கிற நட்பை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க, அவ்வளவுதானே தவிர இதை வந்து நம்ம வந்து அவங்களே அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேன்ஸ் ஏன் நம்ம அடிச்சுக்கணும், நம்மளுக்குள்ள வந்து ஏன் இப்படி பண்ணணும்ன்றதை எல்லாரும் யோசிக்கணும். அவங்க படத்துல அவங்களே வந்து அது வைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம அது இது பத்தி யாருமே திங்க் பண்ண மாட்டாங்க. சொல்றது யோசிக்கிறது, நீங்க சொல்றதை நாம யோசிக்கிறோம்ல. நான் இப்ப அதை அக்செப்ட் பண்றேன். நீங்க எல்லாருமே பாதி தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப சொல்றோம் தலை ரெஃபரன்ஸ் தலை சூப்பர் அப்படின்னு. எங்கேயாவது ஒரு 99% பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதை வந்து ட்ரோல் தான் பண்றானுங்க. தலைனாலதான் தளபதியை பிழைக்கிறாரு அப்படின்னா 1% கூட இந்த தலை ஃபேன் வந்து ட்ரோல் பண்றதுல நீங்க பாக்காதீங்க. இப்பயும் சொல்றேன், ட்ரோல் பண்றதுல இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க.
இதை செலிப்ரேட் பண்றதுன்னு தனியா வந்து என் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செலிப்ரேட் பண்றது மட்டும் தான் வருது. அப்ப நீங்க நம்ம எது சர்ச் பண்றோமோ எது பார்த்துட்டே இருக்குமோ அதே ரெஃபரன்ஸ்ல திரும்பி நிறைய வந்து அப்படிதான் தலைகிட்ட தள்ளி போனா அடுத்து குள்ளனுங்க வரானுங்க, குள்ளனுங்கிட்ட தள்ளி போனா அடுத்து தலைவர்ன்ற ஒருத்தர் இங்க யாரையுமே வந்து அபியூஸ் பண்ணாது. இங்க யாரையும் அபியூஸ் பண்ண வேண்டாம். அபியூஸ் பண்ற ஸ்பேஸே கிடையாது. இது எல்லாருமே வந்துட்டு தளபதின்னு மட்டும் சொல்றீங்க, அதானே குள்ளனுங்கன்றீங்க. அப்படி பண்ணாதீங்க. இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க தளபதி ப்ரோ, சாரி. இது வந்து அந்த ஸ்பேஸ் கிடையாது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சோ வந்துட்டு சாரி பாருங்க, இன்னைக்கு நீங்க பேசுறீங்க கொஞ்ச நேரம், நீ கமெண்ட் செக்ஷன்ல தெரிக்க போகுது பாருங்க. இருங்க ப்ரோ, வேணாம் ப்ரோ, தளபதி ப்ரோ நம்ம அதுக்கான இடம் இல்ல. இது நம்ம தளபதியோட படம் பேசுற இடம் இது. ஆனா விடுங்க, படம் வந்திருக்கு. இல்ல ப்ரோ, படம் வந்திருக்கு, படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படியே அதுக்குதான் வந்து நம்ம மெயினா வந்து கேக்குறதே தவிர வேற எதுவுமே வந்து இங்க பேசுவானா. எல்லாருக்குமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், மத்த ஆக்டர்ஸையும் இல்ல மத்த இதுவுமே நீங்க எதுவுமே டீக்ரேட் பண்ணி பேசுறதா இருந்தா இல்ல சொல்றேன் யாருன்னா டீக்ரேட் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்பீக்கர் கேட்டு வர வேண்டாம். இது அந்த மாதிரி ஸ்பேஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவன் வேற யாரோ ஃபேன் ப்ரோ, அவன் வந்து வேணுக்குனே இது நெகட்டிவ் இது பண்ணிட்டு இருக்கான். இல்ல அவர் போயிட்டாரு. ஹலோ பர்னி ப்ரோ, ப்ரோ நீங்க அப்டேட் சொல்லுங்க ப்ரோ. அப்டேட் சொல்லிட்டு நீங்க அப்டேட் ஐயோ ரொம்ப எட்ரையா போச்சு ப்ரோ. இருங்க சொல்லிடுறேன். ஆக்சுவலா ப்ரோ ஒன்னு கேட்கணும் ப்ரோ. ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குது. இல்ல அவருக்கு மட்டும் தான் கேட்கல போல. அப்போ ஓகே சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் கோட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் ஒரு தடவை வந்து கிளியரா சொல்லிடுறேன். எனக்கு வந்து சில குறைகள் இருந்தாலுமே படம் ஓவராலாக எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபைனல் ஆக்ட் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி சாங் பிளேஸ்மெண்ட்டும் வந்து பெருசாக ஒர்க் ஆகல. ஆனால் எனக்கு குட்டி குட்டி சர்ப்ரைசஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். 3 மணி நேரத்தில் எனக்கு வந்து நான் வந்து எங்கெங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுமோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு படம். அதே மாதிரி ஜோக்கர் 2க்கு வந்துட்டு ராட்டன் டொமேட்டோஸில் வந்து ரிவ்யூஸ் வந்துருச்சு, ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ் வந்துருச்சு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, 60% தான் இருக்குது 43 கிரிட்டிக் ரிவ்யூஸோட. ஸோ அந்தளவுக்கு பெருசாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன் படம். சரி ஓகே. அதேமாதிரி தலைவெட்டியான் பாளையம் அது வந்து அமேசான் ப்ரைம் சீரீஸு செப்டம்பர் 20 வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது. அமரன் டீசர் வந்து கோட்டோட தேட்டரில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு படத்தோட டெய்லரோ வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, சொல்கிறேன் இருங்க. மொட்டை ராஜேந்திரன் ஆஸ் மெமரி தாஸ் அந்த கேரக்டர் போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படத்துலேருந்து. ஆர்கேனோட ஃபைனல் சீசன் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நவம்பர் ஸ்ட்ரீம் ஆக போகுது நெட்ஃப்ளிக்ஸில். கொலசாமி போல அந்த சாங் வந்து ராமம் ராகவம் அந்த படத்துலேருந்து வந்து இன்னைக்கு வந்திருக்கு, சமுத்திரகனியோட படம். அதே மாதிரி நானியோட ஹிட் 3 ஹண்டர்ஸ் கமெண்ட் அதோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் மாதிரி டைட்டில் டீசர் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து 1 May 2025 ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஓணம் செப்டம்பர் 12-13 அப்போ வந்து 4 படங்கள் வருது ஆஸ் ஆஃப் நவ். அஜெண்டா 2ஆம் மோஷனம், கொண்டால், பேட் பாய்ஸ், கிஷ்கிந்தா காண்டம், இந்த 4 படம் வருது மலையாளத்தில். அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து செக்டார் 36 அதோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் 13 நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகும். த பென்குயின் இங்கிலீஷ் சீரீஸு அது வந்து அதோட புது டீசர் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் 9 வந்து HBO மேக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகும். இன்னொரு படம் ஏதோ ஒரு படம் கோட்டோட அட்டாச் பண்ணியிருந்தாங்க டீசர் ட்ரெய்லர், பட் அது எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. நேசி பாயா ஓகே சாரி, நேசி பாயா அந்த படம். அவ்வளோதான். வேற ஏதாவது அப்டேட் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ வந்து செகண்ட் டைம் வந்து கோட் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ ஒரு 9 மணி போல ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. நான் சொன்ன மாதிரியே விசில் போடுறதுதான் நல்ல ரெஸ்பான்ஸ். இல்ல 2 பேர் பேசினால கேட்கல. என்ன ப்ரோ? இல்ல நான் சொன்ன மாதிரி விசில் போடுறதுக்கு தான் நல்ல ரெஸ்பான்ஸ், கவனிச்சிங்களான்னு கேட்டேன். நிறைய பேர் ஸ்டேட்டஸா அதான் வைக்கிறாங்க. நான் ஸ்டேட்டஸ் பார்க்கல ப்ரோ.
நான் எதுவும் பார்க்கல ஆக்சுவலா. என்னோட ஃபோன் அதாவது வந்து டான்ஸ் போயிடுச்சு. ஆடுறது கொண்டாட்டம். நான் பார்த்த தேட்டர்ல மேலதாளம், பாலாபிஷேகம், கொண்டாட்டம், கலர் பேப்பர் அப்படி இப்படின்னு அந்த சாங் கேட்கவே விடல. அப்படி இருந்துச்சு செலிப்ரேஷன். எனக்கு அந்த மாதிரி செலிப்ரேஷன்ல ஒரு படம் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. பட் நான் லாஸ்ட்டா அந்த மாதிரி செலிப்ரேஷன்ல பார்த்த படம் தமிழ்நாட்டுல அப்படின்னா ஜில்லா. அந்த படம் தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த பேப்பர் தூவுறது இதெல்லாம் வந்து பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல நான் எந்த தளபதி படமும் பார்த்ததில்ல. அந்த செலிப்ரேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா அது அது ஒரு என்ன சொல்ல, நான் அந்த படம் வந்து நாமக்கல்ல தான் பார்த்தேன். ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டரு. நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலா அந்த படம். அந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த வாரம் ஓடிடில வந்து மேஜரா வரப்போறது வந்து பவி கேர்டேக்கர் அந்த படம். அதே மாதிரி கில்லு. ஹாட் ஸ்டார்ல வருது கில்லு. டபுள் ஐ ஸ்மார்ட் ஆல்ரெடி அமேசான் பிரைம்ல வந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் ஆடியோஸ் அமிகோ அது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல வரப்போகுது. இதெல்லாம் தான் மேஜரா வர இது. மற்றபடி நிறையா வந்து ஓடிடி ரிலீஸ் வருது இந்த வாரம் அதர் இதில். பட் மேஜரா இவ்வளோ தான் வருது. ஓகே ஓகே சரி. இப்போ பார்த்தவங்க வேற யாரு? ஜெய இருக்காரு, பிரபு இருக்காரு. நீங்க உங்களோட பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? அதை ஷேர் பண்ணுங்க. ஸ்பாய்லர் இல்லாம பண்ணுங்க. யாரையும் வந்து இது பண்ணாம டிகிரேட் பண்ணாம நம்ம வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்தா பேசுங்க. இல்ல நெகட்டிவ் இருக்கு எனக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஸ்பேஸ்ல அதை எதுவுமே ஷேர் பண்ண வேண்டாம். இல்ல ப்ரோ, நீங்க ஒரு ரிவ்யூவர் கூட கூப்பிடலாம் ப்ரோ. புரியல. ஒரு ரிவ்யூவரை கூட கூப்பிடலாம்ல. யாரு ப்ரோ? சுகுமார் ப்ரோ. யாரை கூப்பிட்டு வரணும் நீங்க? ஒரு ரிவ்யூவரா? அதான் பிரகாஷ் ப்ரோ இருக்காரு. ப்ரோ ரிவ்யூவர்னா யாரு? யூடியூப் ரிவ்யூ சொல்றீங்களா? கார்த்திக் ப்ரோ கூட கூப்பிடலாம். கார்த்திக் ப்ரோ வர மாட்டாரு. நாளைக்கு கூட கூப்பிடலாம். சரி ஒரு நிமிஷம். பிரபு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப நேரம் ஆலோசனை. படம் பார்த்தேன் ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த எமோஷன் சீன், அந்த குட்டி பையன் வருவான் இல்லையா, ஆமா. அந்த சீக்வன்ஸ்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு அதே மாதிரி குட்டி பையன் இருக்கான். எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இடம் கொஞ்சம் லேகா தான் இருக்கு. நானும் விஜய் ஃபேன் தான். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கு. ஆனா படமா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓகே, செம்மையா இருக்கு. நல்லா தளபதியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டுமே வந்து செம்மையா இருக்கு. அந்த ஏஜ் கேரக்டர், அந்த யங் கேரக்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா செம்மையா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் வந்து பீக், செம்மையா இருக்கு, சூப்பராக இருக்கு. பிரகாஷ் ப்ரோ கிட்ட பேசணும்னு நினைச்சேன். அவர் இன்னும் வரலைங்களா? பிரகாஷ் ப்ரோ வந்து ஒரு 9 மணி போல வருவேன் அப்படின்ட்டு இருக்காப்புல. அவர் வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆயிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. சுகுமார் ப்ரோ எனக்கு புதுசு தான். எனக்கு பிரகாஷ் ப்ரோ வந்து நான் இந்த பொன்னியின் செல்வன் வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நான் அவர் முன்னாடியுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர்கிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன். ஓகே, அவர் வந்ததுக்கப்புறம் பேசுவோம். உங்களையும் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நீங்க எங்க? கேரளா? ஆமாம் ப்ரோ, நான் கேரளால இருக்கேன். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. கேரளால எப்படி ப்ரோ போயிட்டு? என்ன ப்ரோ? கேரளால ஷோ எப்படி நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா வந்து உண்மையிலேயே வந்து நல்ல புக்கிங்ஸ் இருந்துச்சு. ஸோ 2 நாள் இந்த வீக்கெண்ட் நல்லா வரும்னு தோணுது. ஓகே. தேங்க்ஸ். ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஹாய் ப்ரோ. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் ப்ரோ. சொல்லுங்க. வேற பேசினதுல மூவி பார்த்துட்டேன் ப்ரோ. ஓகே. நல்லா இருக்கு. விஜய் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா நல்ல ஒரு செலிப்ரேஷனா இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான எலமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நிறைய ரெஃபரன்ஸஸ் அது இதுன்னு வச்சதுனால எனக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சு. ஒரு தடவை பார்க்குற மாதிரி தான் போயிடுச்சு. அந்த இதுவும்
எமோஷனல் கனெக்டுமே நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் விஜய் கூட்டிட்டு வருவார்ல, அப்ப அந்த சின்ன சின்ன கண்கள் பாட்டு வரும்போதெல்லாம் அந்த விஜய் டிஏஜின்னு எல்லாரும் ரொம்ப தப்பா சொல்லியிருந்தாங்க. பட் அந்த அந்த பாட்டு ஃபுல்லாவே ரொம்ப கியூட்டா இருந்தாரு விஜய். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் வந்து படத்தை லென்த்தை கம்மி பண்ணிருக்கலாம் ப்ரோ. நிறைய அன்வான்ட் சீன்ஸ் கட் பண்ணிட்டு இன்னும் கிறிஸ்பா இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப பக்காவா இருந்திருக்கும் மூவி. ஓகே ஓகே நான் வந்து எல்லா படமுமே பாக்குறது, வெள்ளிக்கிழமை ஆனாலே நான் தியேட்டர் போயிடுவேன். ஸோ ஒரு பேசிக்கான சினிமா ஃபேனாவே நான் பார்த்தேன். படம் ஓகே பிடிச்சிருந்துச்சு. விஜய் ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ட்ரீட்டா இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு 3வது நாள் 4வது நாள்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் வரும்போது அவங்களால எவ்வளவுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த ரெஃபரன்ஸ், அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. அந்த ரெஃபரன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் யூனிக்கா இவரே நிறைய ட்ரை பண்ணி வச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. நிறைய ரெஃபரன்ஸ்லயே டிபெண்ட் பண்ணி இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு பார்த்தேன். அதாவது ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 10 படம்னு வச்சுக்கோங்களேன். 10 படமாவே வந்து படம் அதாவது கிளைமேக்ஸ் முடிஞ்சு வெளில வரும்போது விஜய் ஃபேன் தான் நான். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இல்லையா அப்படின்ற ஒரு மனநிலை வந்து எப்பயுமே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த போடுற ட்வீட்ஸ் சோஷியல் மீடியா அதுக்கேற்ற மாதிரி தான் என் மைண்ட் செட்டே மாறும். ஒருவேளை நல்லா இருக்கு போல நல்லா இல்லை போல அப்படின்ற மாதிரி தான் ஒரு மனநிலையோட தான் வருவேன். அதாவது இந்த கத்தி துப்பாக்கி தெறி மெர்சல் அந்த அந்த மாதிரி ஒரு அதாவது அது படம் முடிஞ்சு வெளில வரும்போது நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வந்து ரீசெண்டா எனக்கு அது மாதிரி வரும்போது எனக்கு அது தோணலை. ஆனா இப்போ வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு 40 நிமிஷம் வந்து சொல்றாங்கல்ல, அந்த 40 நிமிஷம் பீக் வந்து மொத்த படத்தோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் வந்து இதாக்கிடுது. ஓகே படம் வந்து செம்மையா இருக்கு, இன்னொரு தடவை உடனே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி மறுபடியும் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த 40 நிமிஷம் வந்து படத்தை தூக்கி நிப்பாட்டிடுச்சு. அது சின்ன சின்ன கேமியோஸ் அது காட்டின விதமும் நல்லா இருந்தது. ஆக்சுவலா பெரிய ஸ்டார் இருந்தாலும் எல்லாத்துக்குமே கரெக்டா ஈக்குவலா இருந்துச்சு. யாரும் வந்து குறைச்சலா ஓகே இவங்க இன்னும் கேரக்டர் கொடுத்துருக்கலாம், இதுவும் கம்மி பண்ணிருக்கலாம் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம ஈக்குவலாவே இருந்துச்சு. எல்லா கேரக்டரும் நல்லா இருந்தது. தென் கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுன்னா அந்த பைக்ல தாவும் போது கிளைமேக்ஸ்ல வந்து அது லேண்ட் ஆகல. ஸ்பாயிலர் இல்லாம சொல்லுங்க ப்ரோ. அந்த ட்ரைலர்ல அந்த பின்னாடி அந்த சீன் பேங்க் அந்த சீன்ல தான் எனக்கு அப்படியே மண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த சீன் அந்த பிஜிஎம்மோட சேர்ந்து பார்க்கும்போது மாசா இருந்துச்சு. ஓவராலா படம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிவ் ஆச்சு தான். ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ. சுகுமார் ப்ரோ இந்த கூட காலியா எடுத்து அடுத்து கார்த்திக் பட டீசரோ ட்ரெய்லரோ எப்போ வரும்? அடுத்த கூட எடுங்க. எந்த படம்? மெய்யழகனா? மெய்யழகனா? ஆமா ப்ரோ வந்துரும் ப்ரோ. அடுத்த வீக்ல வந்துரும். இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கு படத்துக்கு. இல்ல அடுத்த வீக்ல வந்துரும். ஓகே ஓகே ப்ரோ. சீக்கிரமா அது எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப வெயிட் பண்றேன் அந்த படத்துக்கு. அதான் கேட்டேன். இல்ல அந்த படத்துல ஃபைட் சீன் எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். சோ ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னரா இருக்கும்ன்ற மாதிரி. ஆமா ப்ரோ, எனக்கு அந்த ஆட்டோகிராஃப் 96 இந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்க போது ஒரு மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும்னு தோணுது அந்த படம். இல்லை எனக்குமே வந்து நான் சாங்ஸ் கேட்கல, ஏன்னா வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் தேட்டரில் எனக்கு அப்படின்றதுக்காக நான் கேட்கல. ட்ரெய்லர் பார்ப்பேன் கண்டிப்பா. ஸோ குறிப்பா இந்த இப்போ வந்த பாட்டுல நிறைய ஊரை மிஸ் பண்ற மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படி லிரிக்ஸ்னால எனக்கு கொஞ்சம் வெளியூர்ல இருக்கிறதால அது ரொம்ப அட்டாச் ஆயிடும். சூப்பர் சூப்பர் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. கோட் படம் இன்னைக்கு தான் பார்த்தேன் 9am ஷோ. ஓகே ஓகே ப்ரோ. மூவி ஓகே, ஓவரால் டைம் வாட்சபிள். ஓகே ப்ரோ. நான் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸை சொல்றேன், விஜய் ஃபேனா சொல்ல. சரி.
ஜென்ரல் ஆடியன்ஸா என்ன சொன்னா ஒரு டைம். ஆனா என்னன்னா ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். ஓகே ஓகே ஒரு டைம் எங்க ப்ரோ பார்க்கலாம். பாத்தீங்க? ஒரு 9 o'clock ஷோவா? சென்னையா? சென்னையில நான் கோயம்புத்தூர் காவேரி. ஓகே ஓகே. உங்க ரிவ்யூவும் பார்த்தேன் காலையில. சரி அது ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ட்விட்டர் பக்கம் வந்துட்டு அப்புறம் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் போய் தேட்டர்ல போய் பார்த்தேன். மோஸ்ட்லி வந்துட்டு ட்விட்டர் பக்கம்னு இல்லை, எந்த சோர்ஸ் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் கூட வச்சிருக்காங்க இப்பெல்லாம். பார்த்தேன் ப்ரோ. நான் வீடியோ எடுத்து அப்படியே போட்டுடுறாங்க. ஆமா ப்ரோ பார்த்தேன். இல்ல சும்மா நான் எனக்கு பக்கத்துல உட்கார்ந்தவர் கூட வந்து இந்த டைட்டில் கார்டை வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தாரு. இல்ல டைட்டில் கார்டு போட்டா பரவாயில்ல, கிளைமேக்ஸ்ல வர அந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து எல்லாமே எடுத்து போடுறாங்க. ட்விட்டர் டைம்லைன்ல போட்டா எப்படி இருந்தாலும் காப்பி ரைட்ஸ் அடிச்சிருவாங்க, அக்கௌண்ட் போயிடும். அது பயம் இல்லாதவங்களாம் அதுதான் சின்ன அக்கௌண்ட், அது பயம் இல்லாதவங்களாம் அதை பத்தி தெரியாதவங்களாம் போடுறாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சா யார் கேட்க போறா அப்படின்னு வைக்கிறாங்க. அது மூலமா வந்து ஒரு 100 கான்டாக்ட் பாக்குறாங்களே, அது ஸ்பாயில் ஆகுது. இன்னைக்கு மணிபாரதி ட்வீட் பண்ணியிருந்தாரு, ட்விட்டர் அந்த ஸ்பாய்லரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனா எல்லாம் ட்ரெயின் விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ப்ரோ ஆனா இன்னொரு சீன் அந்த சிவகார்த்திகேயன் ஸ்பாய்லர் வேணாம் ப்ரோ, சில இது தெரியாம கூட இருப்பாங்க, அதனால எதுவும் அது மட்டும் ஸ்பாய்லர் மட்டும் வேணாம். அது நிறைய பேர் சில பேருக்கு தெரியும். இல்ல நம்ம டீடைல்டா பேசுறது நம்ம வந்து வீக்கெண்ட்ல பேசுவோம், யூசுவலா டீடைல்டா நம்ம பேசுவோம் அந்த டைம்ல. ஓகே ப்ரோ. ஆமா நெக்ஸ்ட் என்ன மூவிக்கு போறீங்க? நானா ப்ரோ? நீங்க தான். நான் வந்து அடுத்து ஓணம் தான் ப்ரோ, செப்டம்பர் 12 அஜெண்டா 2. ஆமா ஓணம் இது டொவினோ தாமஸோட மூவி ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். அதான் ஏஆர்எம் அஜெண்டா 2 அதுக்கு. அந்த படம் தான் ப்ரோ. ஆனா அது இது ட்ரைலரே சூப்பரா இருந்துச்சு. படமும் நல்லா இருக்கும், வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டா இருந்துச்சு. 3D வேற நினைக்கிறேன். ஆமா 3D தான் ப்ரோ. 3D அதுவும் அதுக்கப்புறம் மெய்யழகன் நம்ம தமிழ்ல. செப்டம்பர் 20மே ஆக்சுவலா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, 6 படம் கிட்ட. ஸோ அதுல ஏதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 படம் நல்லா இருக்கும், 2 படம் அட்லீஸ்ட் ஒரு 2 படமாவது நல்லா இருக்கும். நந்தன் நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா நந்தன் ரிலீஸ் ஆகுது. நந்தன் வருதான் சசிகுமார் ப்ரோ, அது நல்லா இருக்கும். இதே ஸ்பேஸ்ல வந்து நான் சொல்லியிருந்தேன் 6 படமும் என்னன்னு சொல்லி, 7 படம் ஆக்சுவலா. ஸோ அதில் 1-2 படங்கள் கிளிக் ஆகும் அப்படின்னு ஃபீல் இருக்கு. பார்க்கலாம். ஓவரால் நீங்க கோட்டுக்கு எவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க? நான் வந்து 3.5 கொடுத்திருந்தேன் ப்ரோ. நான் வந்து 3. ஓகே ஓகே கரெக்டா 3. ஓகே. அப்புறம் சுகுமார் ப்ரோ? நான் ரேட் கொடுக்கல, நான் வந்து ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும் தான் போட்டிருக்கேன். ரிவ்யூ நான் பார்த்தேன், நீங்க ஸ்பாயிலர் இல்லாம தான் போட்டிருந்தீங்க. இல்ல இப்பெல்லாம் எதுக்குமே ரேட்டிங் மோஸ்ட்லி வந்து கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி, ஜஸ்ட் நம்மளுக்கு தோன்றத ஃபீட்பேக்கா போடலாம். நம்ம ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்ற நான் யோசிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் அப்படி போட்டிருந்தாரு அவரோட இது பார்த்தேன். எதுக்கு நான் மெயினா ரேட்டிங் போடுறது இல்லைன்னா, ரேட்டிங் போட்டா அந்த ரேட்டிங் மட்டும் தான் பார்ப்பாங்க, நம்ம உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அது வந்து டிமாண்டி காலனிக்கு போட்டிருந்தீங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா சொல்லுங்க ப்ரோ. அது நான் அதை உங்களோட இது பார்த்துட்டு தான் போனேன், ஆனா படம் நல்லா தான் இருந்துச்சு. நீங்க எப்படின்னா ஸ்பாயிலர் போடாம போட்டிருந்தீங்க. இல்ல நான் ஸ்பாயிலர் போடக்கூடாதுன்னு தான் இப்பெல்லாம் வந்து மோஸ்ட்லி, ஏன்னா மோஸ்ட்லி நிறைய படங்கள் நம்ம முன்னாடியே பார்த்துடுறோம். பாசிட்டிவ் பாயிண்ட்னா நெகட்டிவ்ஸ் ரொம்ப கம்மியா சொல்லிட்டு பாசிட்டிவ் கொஞ்சம் ஃபுல்லா சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போட்டிருந்தீங்க. இல்ல ப்ரோ, நம்ம நெகட்டிவ் சொல்றதுக்கு ஓகே, நம்மளுக்கு வந்து படம் வந்து முன்னாடியே பார்த்துறோமா, பிரீமியர் பாக்குறோம், நிறைய படங்கள் வந்து பாக்குறதுனால அது அந்த டைம்ல வந்து நம்ம நெகட்டிவ்ஸ் இருந்தா கூட கான்ஸ் நம்ம வந்து அந்த டைம்ல போட முடியாது, போடவும் கூடாது. ஆக்சுவலா அது ரிலீஸ்க்கு ஆடியன்ஸ்க்கே ஒண்ணு போய் அது சேரல அப்படின்னும் போது நம்ம அந்த டைம்ல மேபி ரிலீஸ்க்கு அப்புறம் 1 or 2 daysல வந்துட்டு எல்லாருக்குமே அது தெரிய போகுது, ஓப்பனா தெரிஞ்சிடும். நம்ம சப்போஸ் ரிவ்யூவே ஒரு பிரீமியர் பார்த்துட்டு ரிவ்யூவே போடல அப்படின்னா, அப்ப அந்த படம் வந்து நம்மளுக்கு அது செட் ஆகல, அது அதனால ரிவ்யூவே போட மாட்டேன், ரிவ்யூவே போடல அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் வந்து அப்படிதான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஓகே ப்ரோ. ஸ்மார்ட் பர்னி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீங்க பிரீமியர்க்குள்ள போவீங்களா? இல்ல ப்ரோ, அது சென்னையில தான் பிரீமியர்லாம் போடுவாங்க, நான் வந்து சென்னையில இல்லைன்றதுனால போக முடியல. ஸோ எல்லா படமும் அந்த ஃபர்ஸ்ட் டே மோஸ்ட்லி பார்க்கறதுக்கு தான் விரும்புவேன். ட்ரை பண்ணுவீங்க. ஆமா ஆமா.
நான் கோயம்புத்தூர்ல இருக்கனால எது நல்லா இருக்கோ அதுக்கு மட்டும் போறது. மோஸ்ட்லி எல்லா படத்துக்கு போக மாட்டேன். இந்த செலக்டடா ரொம்ப இந்த ஃபிலிம் ஆஃப் த இயர் அப்படின்னு போடுவாங்க, ஆமா ப்ரோ. அந்த மாதிரி படத்துக்கு போறது. அப்படி இல்லைன்னா கமர்ஷியல் படம். நான் ஆனா இப்ப எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு நல்ல கமர்ஷியல் படம் வருமா அப்படின்னு தமிழ்ல எதிர்பார்க்கறேன். ஃபுல்லாமே நல்லா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி கமர்ஷியல் படமா வரணும் அப்படிங்கிற ஒரு படம் எதிர்பார்க்கறேன். ஆனா எதுவுமே வரமாட்டேன். ஒன்னா நிறைய செகண்ட் படம் ஹாஃப்ல இருக்கு. சொதப்பிடுது, இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி ஆயிடுது. மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கு. இல்லை இப்போ எனக்கு தெரில, கமர்ஷியல் படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அது என்னதான் எடுத்தாலும் அதில் வந்து சில குறைகள் ஆடியன்ஸை இருக்கதான் சாட்டிஸ்ஃபை செய்யும். பண்ண. எந்த எந்த படமாக இருந்தாலுமே அதில் வந்து சில குறைகள் சில நிறைகள் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் வந்து இந்த நிறைகள் அதிகமாக இருக்கிற படம் தான் வந்து ஜெயிக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த கமர்ஷியல்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி ஓரியன்டா ரொம்ப ஒரு ஆர்ட் ஃபில்டிங்கா வந்து எனக்கு தெரிஞ்சு மெய்யழகன் ஒரு கார்த்தி மூவி வரப்போகுது. அதுக்கப்புறமா தீபாவளிக்கு வந்துட்டு நம்ம வந்து பிரதர் வந்துட்டு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அது வந்து நானும் எதிர்பார்க்கறேன். ரெண்டு அது படமே வெறும் காமெடி ஓரியன்டா மட்டும் கிடையாது. ஜெயம் ரவி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு என்னன்னா, இந்த படம் எதனால அக்செப்ட் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு ஆல்ரெடி 2-3 வாட்டி வந்து ராஜேஷ் கதை சொன்னாரு, அவர் ஒத்துக்கலையா. அது ஏன் ஒத்துக்கல அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறமா தான் வந்து அவர் காமெடி லைன்லயே வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்றனால வந்து அவர் ஏதோ ஒரு ரூட் மாறி போன மாதிரி இருந்தது. பட் ஆனா வந்து அவரோட பாஸ்ன்ற பாஸ்கரன் அதுக்கு முன்னாடி வந்து அவர் அது ராஜேஷ் பண்ண படங்கள் எல்லாத்துலயும் ஏதோ ஒரு ஃபேமிலின்னு ஒண்ணு உள்ள கொண்டு வந்திருப்பாரு. அது வந்து இந்த படத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா பிரதர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்லாவே வந்து வனங்கான் வந்துட்டு அது ஒரு டிபிக்கல் பாலா மூவி தான் ப்ரோ. அது எப்பவுமே பாலா மூவியோட ஸ்டைல தான் இருக்கும். எப்பயுமே சேடோ இதுல முடிச்சிருவாங்க. இல்ல இப்பெல்லாம் பாலா வந்து சேடா முடிக்கிறது இல்ல. பட் இருந்தாலுமே கூட படம் வந்துட்டு நிறைய பேருக்கு அது இல்லை, எல்லா ஆடியன்ஸ்க்குமே செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி தெரியல. ஆமா, அது ஒரு எப்படின்னா ரொம்ப ரகுடா அந்த மாதிரி கேரக்டர் செஷன். ஆனா நான் மோஸ்டா இந்த வருஷமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற படம்னா தக்லைஃப் தான். அது இந்த வருஷம் வருமா? வர வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. டிசம்பர்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஜனவரிக்கு போயிரும் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டவுட் அடுத்த பெரிய படம் அது. அப்புறம் வேட்டையனு, கங்குவா வந்து விடாமுயற்சி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா ப்ரோ? விடாமுயற்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்க எப்படின்னு தெரியல, டேட் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. பார்ப்போம், வந்தா நல்லா இருக்கும். ஆமா, நானும் அதான் ப்ரோ. நான் அந்த படம் மேல எனக்கு தனியா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ விடாமுயற்சி மேல ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு. ஆனா அஜித் சாரும் கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறோம். ஏன்னா 2 படமே எனக்கு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகும். வலிமையும் ஒர்க் அவுட் ஆகல, இதுவும் ஒர்க் அவுட். அவர் என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸு அவங்க வரணும்னு டார்கெட் பண்ணி எடுக்கிறனால கடைசி நேரத்துல அந்த எக்ஸ்ட்ரா சென்டிமெண்ட் வச்சு ரொம்ப இது. அப்புறம் வினோத்தோட கம்பேக் வந்து தளபதி 69 இருக்குமான்னு பார்க்கணும். அவரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் ப்ரோ. தீரன்லாம் நிறைய டைம் பார்த்தேன். ஆனா கடைசியில 2 படமே சொதப்பி. அது எப்படின்னு தெரியல ப்ரோ. ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஸ்டார்டிங் ஓப்பனிங்ல இது பண்றாங்க. அது வந்து பிக் ஆக்டர்ஸ்ல வரும்போது மட்டும் எப்படின்னா அவங்களுக்கு கதை கமர்ஷியலா பண்றாங்க, என்னமோ சொதப்பிடும்னு நினைக்கிறேன். அவங்களோட இதுல இல்லாம ஆடியன்ஸ்காண்டி மாத்திடுறாங்கன்னு நினைக்கிறேன் கதையை. இல்ல, அது எனக்கு பர்சனலா என்ன தோணுதுன்னா, அது சில டைம் எனக்கு தோணி இருக்கு. பட் ஆனா வந்து இப்போ சில டைரக்டர்ஸ் மட்டும் அந்த பெரிய ஆக்டர்ஸை ஹேண்டில் பண்றதுல வந்து இவங்க ஃபேன்ஸ் இங்க பாருங்க, விஜய் அண்ணாக்கு தெரியும் துணி இட்டு அதனால தான் கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. சரிங்களா? நீங்க வேணா படம் தோல்வின்னு எடுத்துக்கலாம். ஆனா விஜய் அண்ணாக்கு தெரியும் படம் இட்டா இல்லையா. அவருக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு. அப்படி சொல்லலாம். இல்ல யஷ்வினோத் கம்பேக் கேக்குறாரு. துணி வெற்றினாலதான் அவர் கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. இல்ல யஷ்வினோத் ஏன் கொடுக்க சூப்பரா இருந்துச்சு. அதான் யஷ்வினோத் கம்பேக்னு சொன்னீங்கல்ல. யஷ்வினோத் கம்பேக்னு சொன்னீங்கல்ல. யஷ்வினோத் வெற்றி பெற்றனாலதான் விஜய் அண்ணா கூப்பிட்டு கொடுத்துருக்காரு கடைசி படம். அவரே சொல்லிட்டாரு எனக்கு கடைசி படம்னு. இல்ல வேற யாரும் அட்லி கிட்ட போயிருக்கலாம். அட்லி சும்மா தான் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது படம் எடுக்கலன்னு தெரியல. சும்மாதான் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. சும்மாதான் இருக்காரு நீங்க.
சுகுமார் ப்ரோ, அட்லியோட அடுத்த படத்தை பத்தி பாலிவுட் ஹேண்டல்ஸ்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்களே, அது இந்த நியூஸ் அட்லி உண்மையா? வந்து இல்ல இவரு வினோத் வந்து சொன்னாரு. அட்லி சும்மாலாம் இல்ல ப்ரோ. அவரை அவரும் பாலிவுட்ல வந்து விட படம் பண்ண மாட்டாரு. போறாரு. அது வந்து அடுத்த படம் வந்து ரொம்ப பெரிய படமா இருக்கும். அதுக்கான டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இல்ல சுகுமார் ப்ரோ, இல்ல ப்ரோ, அப்டேட் எதுவுமே யாருமே போடல. நம்ம தமிழ் சைட்ல யாரும் போடல. அதனால சும்மா பாலிவுட்ல இருக்காரு போட்டுட்டு சொல்லலாம். இருக்காங்க பாருங்க. இல்ல சல்மான் இல்ல ஆனா கமலும் தமிழ் சேர்ந்து சைட்ல மல்டி போடலன்னு இல்ல ப்ரோ. ஆக்சுவலா வந்து இவரு ஜவான் பண்ணும்போதே வந்து சைலண்டா தான் வந்து அது கமிட் ஆகினாரு. அந்த டைம்ல கூட வந்து அது பெருசா, ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து சின்ன ப்ராஜெக்ட் கிடையாது. அங்க பாலிவுட்ல வந்து ரொம்ப ஹை ஸ்கேல்ல பண்றாங்க அப்படின்னும் போது ரொம்ப கான்பிடென்ஷியலா வச்சுக்கிறாங்க. அது எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்றாங்க. சோ ஆனா அதுக்கான நம்ம வேலைகள்ல தமிழ்ல தான் அவர் லீக் இருக்காரு. இப்ப தமிழ்ல கூட சன் பிக்சர் கூட ஏதோ சைன் போட்டிருக்காரு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அட்லி சன் பிக்சர் சுகுமார் ப்ரோ, அட்வான்ஸ் வாங்கி. ப்ரோ நெக்ஸ்ட் வந்து இந்த வருண் தவான் மூவி தான் அட்லி பண்றதா போட்டிருந்தாங்க பாலிவுட் மூவிக்காக. அது கூட இப்ப லேட்டஸ்டா பூஜை நடந்துருந்துச்சு. ப்ரோ அது அது ரிலீஸ் ஃபுல் ஆகுது பூஜை ப்ரோ. படமே முடிஞ்சு ப்ரோ, படமே ஷூட்டிங்கே ரிலீஸ் முடிஞ்சு. ஆகுது. ப்ரோ அது தயாரிப்பு ப்ரோ, அது அவர் தயாரிச்ச ஆமா ஆமா, படம் கிடையாது. தயாரிப்பு தான். டேரக்டர் தெரி கிடையாது, ரீமேக் அது. தயாரிப்பு அது. தெரி ரீமேக் அது. தெரியுது கரெக்ட். ஆமா, அது இப்போ அது என்ன அவர் போடுறாங்கன்னா வந்து தயாரிப்பாளர். ஸ்மார்ட் சல்மான் பண்ணி ப்ரோ. கான், கமல்ஹாசன் மல்டி ஸ்டாரர்னு போடுறாங்க அட்லி ப்ரோ பாலிவுட்ல. அதுதான் ப்ரோ, இப்ப தமிழ்ல சன் பிக்சர் ஏதோ சைன் போட்டிருக்காரு, அட்வான்ஸ் வாங்கிக்கிறான். அது ஒன்னு ஓடி இருக்கு. என்டிஆர் வச்சு எடுக்க போறாரு. அது உண்மையா போய் நம்மளுக்கு தெரியல. அது ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. சன் பிக்சர் அட்வான்ஸ் வாங்கிக்கிறாரு. பிளாக் மேஜிக்னு ஏதோ மூவி வருதா ப்ரோ, ஜீவாவோடது? அது வெறும் பிளாக் தான் ப்ரோ. பிளாக் வெறும் பிளாக். பிளாக் அந்த மூவியும் ஹாரர்னுன்னாங்க. இந்த மந்த் தான் ரிலீஸ் ஆகுதுன்னாங்க. இல்ல அது பிளாக் வந்துட்டு ரிலீஸ் டேட் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மந்த் தான் மோஸ்ட்லி. சைஃபை ஹாரர்னே சொன்னாங்க. அது ஆக்சுவலா வந்துட்டு ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன்ஸ். அவங்களோட ப்ரொடக்ஷன்னாலே படம் கொஞ்சம் நல்லா அவங்க இருக்கும். நல்லா பார்த்து தான் செலக்ட் பண்ணி குவாலிட்டி பண்ணுவாங்க. ஸோ அந்த படம் வந்து ஜீவா செப்டம்பர் இந்த அடுத்த வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் வரும். சுகுமார் ப்ரோ, அதுல பவானி சங்கர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குமா? டிமாண்ட் கால் 2 மாதிரி. ஆமா ப்ரோ. நீங்க பாத்தீங்களா, கேட்டீங்களா ப்ரோ? இல்ல கண்டிப்பா அவங்களுக்கு அந்த படத்துல ரோல் நல்லா இருக்கும். இல்ல அந்த படம் இல்ல, அவங்க எந்த படம் வந்து பண்ணாலுமே அதுல அவங்களோட ரோல் நல்லா தான் இருக்கும். படம் வந்து யானை சரியா கூட நல்லா இருக்கும். இல்ல படம் ஆமா, வந்து நல்லா யானையில கூட நல்லா இருக்கும். போறாதது வந்து அவங்களோட தப்பு கிடையாது. நீங்க அது எல்லா படமும் எடுத்து பாத்துங்க. இன்ஃபேக்ட் வந்து நீங்க திருச்சிற்றம்பலத்துல ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு 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 இதுதான் அதுவே வந்து நல்ல இம்பாக்டா அவங்க ஹிட்டான படத்தை பத்தி யாரும் இங்க பேச மாட்டாங்க. எப்பவுமே வந்து அதுதான் அங்க ஒரு இதுவே. ஒரு படம் வந்து ஒரு இதுவாயிடுச்சுன்னா அந்த அந்த ஃபிளாப்பை பத்தி, ஏன்னா நெகட்டிவ் ரொம்ப ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுமா, ஃபிளாப் இவங்களால தான் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது. அவங்க நடிச்சு ஹிட்டான படங்கள் இருக்கு. அவங்களுக்கு வந்து எல்லா படத்துலயுமே ஸ்கோப் நிறைய வந்து இருக்கிற மாதிரி படங்கள் தான் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க. இது கண்டிப்பா வந்து பிளாக்லயும் வந்து ஜீவா, எனக்கு ரொம்ப ஜீவாவை ரொம்ப பிடிக்கும். மெயினா சொல்ல போனோம்னா எனக்கு ஜீவாக்காகவே வந்துட்டு நான் இந்த படத்தை வந்துட்டு ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ப்ரோ ஒரே நிமிஷம் பர்னி ப்ரோ, லாஸ்டா அஜித் சார் வந்தது என்ன படம் ப்ரோ? என்ன ப்ரோ புரியல, என்னது லாஸ்டா அஜித் சார் வந்தது என்ன படம்? லாஸ்டா அஜித் சார் அவர் ஆக்டிங்ல கடைசியா ரிலீஸ் ஆன படம் எதுன்னு கேக்குறாரு ப்ரோ. துணிவு தானே? துணிவு நல்லா போலியா ப்ரோ? சரண் ப்ரோ அவர் கேட்கல, அது சரண் ப்ரோ அது அவர் கேட்கல, கீழே வேற யாரோ கார்த்திக் ஒருத்தர் கேட்டாரு. கார்த்திக் கேட்டாரு. அது சிட்டிசன் ஒரு நிமிஷம். அவர் கார்த்தி என்ன சொன்னாருன்னா, அவருக்கு அந்த 2 படம் ஒர்க் ஆகல. ப்ரீவியஸ் 2 படம் அவருக்கு ஒர்க் ஆகல. எச்வினத்தோட படம் ஒர்க் ஆகல. நான் என்ன சொல்றேன்னா, அஜித் இருங்க அவருக்கு வந்து எந்த படம் வேணா ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டோம். எந்த ஹிட் அஜித் சார் பிளாக் பஸ்டர் கூட ஒர்க் ஆகலன்றது அவர் விருப்பம். என்ன சொன்னார்னா, அஜித் சாரும் கம்பேக் தரணும், எச்வினோத்தும் கம்பேக் தரணும். அதுதான் சரண் ப்ரோ நானா சொன்னேன். துணிவு பார்த்துட்டு தான் விஜய் சாருக்கு பட வாய்ப்பு கொடுத்தா நான் சொல்றேன். நான் அதுக்கே போல. சரியா, விஜய் சார் கடைசி படம்னால நான் சொல்றேன். துணிவு கிரிட்டிக்கலா என்ன வந்துச்சுன்ட்டு இப்ப கம்பேக் தரதுன்னா என்ன பண்ணோம், ப்ரீவியஸா வந்து 2 ஃபிளாப் வச்சிருக்கணும், இல்ல டிசாஸ்டர் வச்சிருக்கணும். அஜித் சாரே சொல்ல ப்ரோ, வினோத் நான் கீழ இருந்து கேட்டுட்டு அந்த ஐடியில மைக் கிடைக்கலன்னு ஐடி சுவிட்ச் ஆன் பண்ணி வரேன் ப்ரோ. ப்ரோ நீங்க 2 பேர் தான் ப்ரோ கார்த்தி ப்ரோ சொன்னீங்க. நானே கீழே தான் இருந்தேன். நான் கீழே இருந்தாலும் நானே மேல வந்தேன். கேளுங்க அங்க ஸ்பீக்கருக்கு. சரி ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் அவர் சொல்லும் போதே நானும் கவனிச்சே, தப்பா தான் எனக்கும் பட்டுச்சு. சரி விடுங்க, இது இஷ்யூ ஆக்க வேணாம் தான் விட்டேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு வார்த்தை
கம்பேக் கொடுக்கணும். அவரு ஆல்ரெடி அவர் தான் கம்பேக் கொடுத்துட்டாரு இமீடியட்டா. வலிமை வேணா பிளாபா இருக்கலாம். ஆனா அதே கூட்டணி திரும்ப வந்து இல்ல 2 பேருக்குமே வலிமை கம்பேக் அமைஞ்சிச்சு. கிரிட்டிக்கலா நல்லா பண்ணலன்னா ஓகே, நிறைய பேருக்கு அது பிடிக்கல. சரியா, இங்க சும்மா உக்காந்துட்டு ஒருத்தவங்க மேல கொட்டணும்ட்டு கொட்டினா என்ன வேணா கொட்டலாம். அதுதான் ப்ரோ நானும் சொல்றேன். சரண் ப்ரோ இல்ல இல்ல அண்ணனே கடைசி அதுதான் படத்தை நான் வினோத் தான் சொல்லிக்கிறேனுங்க. கொடுத்திருக்காரு சொல்றேன். வினோத் வந்து இந்த ஆக்சுவலா வந்து இந்த கம்பேக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவரோட ரைட்டிங் வந்து எல்லா படத்துலயுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அது இன்க்ளூடிங் வந்து எப்படி சொல்றது, இப்ப அவர் அடுத்த படம் எழுதிட்டு இருக்காருன்னா அதுக்குமே வந்து அவரு ரொம்ப சூப்பரா ஒரு டைரக்டர் வச்சு நம்ம சொல்லிடலாம். அவரோட ஃபர்ஸ்ட் படம் இங்க வந்து எல்லாருமே ஒரு நட்ராஜ் வச்சு வந்து இவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுக்க முடியும் அப்படின்னா வந்து யாராலுமே வந்து அவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவர் படத்துல எல்லா படத்துலயுமே ரைட்டிங் நல்லா இருக்கும். மேபி அந்த படம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆகுதா இல்லையான்றது வந்து எல்லா டைரக்டராலையும் அது பண்ண முடியாது. அது யாரா இருந்தாலுமே அவ்வளவு பெரிய டைரக்டரா இருந்தாலுமே எதனா ஒரு டவுன்ஃபால்ன்றதை விட அது வந்து அவன் நல்லா பண்ணியிருப்பாங்க. அது ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகாம போயிருக்கும். அடுத்த படத்துல அவன் நல்லா பண்ணிடுவாங்க. சோ அதுதான் வந்துட்டு நம்ம கம்பேக்னு சொல்லுமே தவிர ஒரு நல்ல டைரக்டர் என்னைக்குமே நம்ம கொஸ்டின் பண்ண மாட்டோம். ப்ரோ நான் சொல்லியிருந்தேன் சாரி ப்ரோ, அதுக்குன்னு இப்படி போட்டு இது பண்ணாதீங்க ப்ரோ. ப்ரோ எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல ப்ரோ. என்ன புரியல? லாஸ்ட்ல ஒரு 2 விஜய் வராங்களா ப்ரோ, அது என்ன கதை ப்ரோ? இருங்க ப்ரோ, அது அது நம்ம பார்ட் வந்து 2 ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. பார்ட் 2 இல்ல, ஆக்சுவலா வந்து அது வேற ஒரு இது கன்வே பண்ணிருக்காங்க. நம்ம வந்து சண்டே ஸ்பாயிலர்ஸ் கடைசியா அடுத்த சண்டேல பேசுவோம். பேசலாம் கண்டிப்பா. சண்டே ஸ்பாயிலர் டிஸ்கஷன் பண்ணுவோம் கோட்டுக்கு, அப்ப பேசலாம். ஏன்னா நிறைய பேர் படம் பார்க்காம இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. ஸ்பாயிலர்ன்றத விட டீடைல்டு டிஸ்கஷன் சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு டீடைலா பேசுவோம் சண்டே. ஏன்னா ஆல்மோஸ்ட் வீக்கெண்டுக்குள்ள எல்லாமே மோஸ்ட்லி ஆன்லைன்ல இருக்கிறவங்க பாத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து நம்ம வீக்கெண்ட்ல தான் வந்து அதை இது பண்ணுவோம். ஓகே ப்ரோ. சிவா ப்ரோ தான் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச். அப்புறம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க யார் ஸ்பாயிலர் பண்ணாதீங்கன்னு. பிரச்சனைக்கு நடுவுல வந்து அசால்ட்டா கெட்டு போயிட்டாரு. இல்ல ப்ரோ, நான் இப்பதான் உள்ள வந்தேன், அதனால தெரியல. ஓகே ஓகே ப்ரோ ஸ்மார்ட் பர்னி ப்ரோ, சொல்லுங்க. அந்த மலையாளத்துல ஒரு மூவி வாழைன்னு ஒரு மூவி பாத்தீங்களா? வாலா வாழா நல்லா இருக்கா? நல்லா இருக்கும் ப்ரோ. அது எப்ப ஓடிடி ரிலீஸ்? படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. எப்படி இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அது என்ன ப்ரோ, அந்த படத்துக்கு ஈகரா அது என்ன ப்ரோ எனக்கு ஒன்னும் டவுட், இந்த பெல்லாக்லாம் வந்து வாழை ரிலீஸ் பண்றாங்களே, என்ன டேர்ம்ஸ் இஷ்யூனாலியா ப்ரோ? அது ஹை டேர்ம்ஸ்னாலியா? என்னது ப்ரோ? பெல்லாக் வந்து வாழை போடுறாங்கல்ல, பெல்லாக் சினிமா திருச்சியில. சரி, அது என்ன கோட்டோடைய டேர்ம்ஸ்னாலியான்ற, ஹை டேர்ம்ஸ்னாலியான்ற? அது சரம்ப சுகுமார் ப்ரோ தான் தெரியும், இல்ல பிரகாஷ் தெரியும். பிரகாஷ் ப்ரோ தான் வந்து அது கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுவாரு. சுகுமார் ப்ரோ உங்களுக்கு தெரியல ப்ரோ? அவர் என்ன ப்ரோ ரொம்ப நேரமா அவர் லிசனர்லயே இருக்காரு? இல்ல ஆமா, அவர் திருச்சியில தானே இருக்காரு பிரகாஷ். தெரியும் அவரை. அவர் திருச்சியில தான் இருக்காரு. அவரு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு நிறைய தேட்டர் சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஹை டேர்ம்ஸ்ன்றதுனால, ஹை பிரைசிங்ன்றதுனால நிறைய ஓப்பன் பண்ணாம இருக்காங்கன்னு சொல்லி. பட் மெகா ஸ்டார் வந்து ஆல்ரெடி வந்து 130 rupeesக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க டிக்கெட் பிரைஸ். இல்ல டே ஒன் ஓகே ப்ரோ, டே ஒன் காஸ்ட் அதிகமா விற்பாங்க. இப்போ நான் டேர்ம்ஸ்னு கேட்கறது வந்து இந்த 60-40 70-30ல ஹை டேர்ம்ஸானு கேட்கறேன். 1 வீக் டேர்ம். ஏன்னா மாஸ்டருக்கு ஹை டேர்ம் கொடுத்தாங்க, வேற படம் வரலன்ட்டு எல்லாரும் இப்போ எடுத்தாங்க. அதுக்கடுத்து எல்லாம் 60-40 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படத்துக்கு இப்படி ஆகுதுல்ல, திருப்பி 70-30 போறாங்களான்ட்டு. ப்ரோ அது ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதுதான் ப்ரோ, ரொம்ப ஹை டேர்ம்ஸ் போதான்னு கேக்குறேன் திருச்சியில. ஹை டேர்ம்ஸ் போனனால தான் வந்து வாங்கல. ஆரம்பத்துல வந்து கன்வீன்ஸ் ஆகல. திருச்சியும் சரி திண்டுக்கலும் சரி அவங்க வந்து சுத்தமா வந்து அதுக்கு வந்து இதுவே பண்ணல. அதுக்கப்புறமா வந்து அவங்க டேர்ம்ஸ் குறைச்சனாலதான் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இல்ல இப்போ போட்டிருக்காரு ப்ரோ பெல்லாக்கு பரணி, நாளைக்கு வந்து வாழை ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு. நாளைக்கு வாழை ரிலீஸ் போட்டிருக்காரு ப்ரோ. அவர் இது மாதிரி என்ன படம் ஓட்டின்னு தெரியல, நாளைக்கு வாழை போடுறாரு. அதே மாதிரி சுகுமார் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. அதே மாதிரி அறந்தாங்கில ஏதோ ஒரு தேட்டர் நாளைக்கு வாழை போடுறாங்க ப்ரோ. அதுதான் மேட்ரு ப்ரோ. தேட்டர் ஏதோ பிரச்சனையா டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கும் படத்தை எடுத்துட்டு சுபாவோ ஏதோ ஒரு தேட்டர் அறந்தாங்கில கொஞ்சம் கீழே ரொம்ப நேரமா சுத்தின்னு இருக்கு. தெரியல, என்ன பார்க்கல.
பட் சென்னை செங்கல்பட்டு எப்பயுமே டவுன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. வெளியே தான் மாட்டிக்கிறாங்க. இல்ல சிட்டிசன் ப்ரோ, கூடாஞ்சேரி வெங்கடேஸ்வரம் அதே தான் சொல்லி அவரும் படம் போடலன்னு போட்டு வச்சிருந்தாரு. இப்போ பெரிய அவர் ஒன் படத்துக்கு டைம் தானே எப்பவுமே போடுவார். பெரிய படத்துக்கு எப்பவுமே டேர்ம்ஸ் வந்து அப்படிதான் இருக்கும் ப்ரோ. அது அது வந்து என்ன பண்ணாலுமே அது சேஞ்ச் ஆகாது. டிமாண்ட் இருக்குல்ல, டிமாண்ட் இருந்தா எப்பவுமே வந்து அந்த டேர்ம்ஸோட இது எல்லாமே வந்து இதுவாகும். பட் அது வந்து அவங்க சைட்ல இருந்தும் வந்து 2 பேர் சைட்ல இருந்துமே வந்து அது வந்து டாக்ஸ் போயிட்டே தான் இருக்கும். அது எல்லா எல்லா டைமும் வந்து அது நடக்கிறது தான். இது புதுசா ஒண்ணும் நடக்கலையே நம்மளுக்கு. இல்ல ப்ரோ, அது ஓகே. பெரிய படத்துக்கு எப்படி இருக்கும்னா இவங்க அந்த ஃபர்ஸ்ட் டே பிரைசிங் அதிகமா இருக்கும் ப்ரோ. மற்றபடி எதுவுமே இப்படி ஆகி நான் பார்த்ததில்ல. இப்போ உமா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே போடாம 4ல இருந்து கோட்டு போடுறாங்க திண்டுக்கல். அந்த ஃபர்ஸ்ட் டே பிரைசிங்னால இது என்னன்னா பரணி 2வது நாள் கூட போட மாட்டேன்றதே, அதனால கேட்குறேன். நீங்க டே 1 நான் 120 தான் விற்பேன், 110 ரூபாய்க்கு தான் விற்பேன் அப்படின்லாம் தியேட்டர்ஸ் நிறைய இருக்கு. நான் டே 2 டே 3 கூட நான் போக மாட்டேன் அப்படின்னா அந்த இந்த டேர்ம்ஸ் யானு கேட்குறேன். ப்ராஃபிட் ஷேரிங் டேர்ம்ஸ் ஏதோ பெருசா வாங்குதான்ட்டு. வினோத் ப்ரோ, நீங்க உங்க ஒப்பீனியன் சொல்லவே இல்லை, பாத்தீங்களா? நான் பார்க்கல ப்ரோ, சண்டே தான் புக் பண்ணியிருக்கேன். நான் பார்க்க வேண்டிய ஸ்கிரீன் கிடைக்கல, அதனால சண்டே கம்முன்னு போட்டு வந்துட்டேன். அது பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா நல்லா இருக்கும். பாத்தீங்களா? யாரு? நான் வெடிகாலத்துல பாத்துக்கிறேன் ப்ரோ. நான் படம் ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டேன் வீட்டுக்கிட்ட. ஆமா தியேட்டர்ல என்ன ப்ரோ பாப்ப? ப்ரோ அதெல்லாம் இந்த போன் வந்து எல்லாம் பழகி போச்சு ப்ரோ. நான் தமிழ்நாட்டுல பழகி போனது எங்களுக்கு. ஆமா, நீங்க தான் வேற ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இல்ல ப்ரோ, வீடியோ எடுக்கிறத அதுதான் ப்ரோ, வீடியோ எடுக்கிறத அதிசயமா சொல்லி உட்கார்ந்துருக்கீங்க. ஆமா. இங்க நாங்கெல்லாம் ட்ரெயின் விடுறத இப்ப இங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்க இந்த சைட்ல ஃபாலோ அதிகமா பண்ணல. நீங்க ஒரு 10 விஜய் ஃபேன் 10 அஜித் ஃபேனை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க படம் வர சொல்ல நீங்க உங்களுக்கு வந்து நிக்கும் பாருங்க, அப்பயே தெரிஞ்சிடும் பாருங்க. இல்ல ஒரு 10 வினோத் வந்து அப்படி எல்லா சைட்லயுமே வந்து அப்படிதான் வரும். அதுக்கு நம்ம ஓபன் பண்ணி பார்த்தாதான் வந்துட்டு நம்மளுக்கு பிரச்சனை. பார்க்காமே வந்து இருந்துடலாம். இப்ப பரணி எடுத்துங்க, பரணி கூட தான் சோசியல் மீடியால இருக்கான். அவன் வந்து நேத்து வேணும்னே போனை போட்டு உடைச்சிட்டான், இது ஸ்பாய்லர் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்படி பண்றீங்க? லாரி கீழே போட்டுட்டான் அவன் போனை. லாரி சுக்குனால ஏத்தி ப்ரோ. இல்ல ப்ரோ, அவர் தமிழ்நாட்டுல கொஞ்சம் ரசிகரை ஃபாலோ பண்ணா வந்து டீல் வந்து நிக்க முடியும். அவர் ஃபாலோ பண்ணல. உடஞ்சிருச்சுன்னு ஸ்டேட்டஸ் போட்டிருப்பான், போய் பாருங்க. அது காரணம் என்னன்னா, நான் பார்த்தேன் ஏன்னா வந்து ஸ்பாயிலரா வருது, படத்தோட இது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனே உடைச்சான் பழனி. அந்த மாதிரி இருக்கணும் நம்ம. போனை தூக்கி உடைக்கிறதுக்கு பெங்களூருக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாமே, ரெண்டுத்துக்கும் ஒரே காஸ்ட் ஆயிடும்ல. இல்ல சிட்டிசன் ப்ரோ, நான் 4 மணி ஷோ பார்த்துட்டேன், எனக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ. அவர் கேரளா சரண் ப்ரோ, அவர் கேரளா, அவரு பரணி கேரளா, அவருக்கு 4 மணியே அது இல்ல. இப்ப சிட்டிசன் அவருக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்பெல்லாம் வந்து முன்னாடியே வந்து யார் வரப்போறா, இந்த கேமியா இருக்கு, இந்த இது இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்கன்னு பரணி டென்ஷன் ஆகுறான். அந்த மாதிரி அவன் வந்து ஸ்மார்ட் பரணியா இருக்கிற வரையும் தான் பிரச்சனை இல்ல. பிரின்ஸ் பரணியா மாறினா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அமரன் அப்போ எத்தனை போன் உடைய போகுதுன்னு தெரியல. சுகுமார் ப்ரோ, இப்பயே மங்காத்தா படம் வந்து வச்சுக்க, அந்த அர்ஜுன் கடைசி அந்த பேக் தூக்கி போட்டு நேற்று ட்ரெயின் விட்டு இருப்பாங்க. இன்னைக்கிற காலத்துக்கு அந்த பேக் எடுத்துன்னு வருவார் பாருங்க. அதை விட வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் வந்துரும், அந்த போட்டோ எடுத்து போட்டுருவாங்க. ஆனா ஓல்டுலாம் மெமரிஸ் ப்ரோ. அது ஒண்ணுமோ அந்த ஷோ பார்த்து யாருமே அவ்வளவா சொல்ல படம் நல்லாதான் நல்லா இல்லையான்னு கேட்டு போறது எதுவுமே இருக்காது. அதுவும் டச் போன்லாம் இருக்காது. இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப இருக்கிற இதுவுக்கு டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு ஒரு படத்தை வந்து அது எடுத்து அதை டெலிவர் பண்றது. ஏன்னா எது எடுத்தாலுமே லீக் ஆயிடுது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் வெளியே வந்துடுது. சர்ப்ரைஸ்ன்னு ஒண்ணு வச்சாதான் வெளியே வருது. வைக்காம அப்படியே படம் எடுக்கலாம்னா அதுக்கு வர வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். என்னன்னா படத்துல எதுவுமே எனக்கு இன்னொன்னு, இந்த சர்ப்ரைஸ் வைக்கிறதே வந்து எந்த படமா இருந்தாலும் சொல்றேன், ஓரளவுக்கு இருக்கலாம். ரொம்ப இந்த மல்டி ஸ்டாரர் அது இதுன்னு போட்டு மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்றதே வந்து அவன் கையில ரைட்டிங் இல்ல, அதை ஒப்பேத்தத்துக்கு பண்ற மாதிரி இருக்கு. பேப்பர்ல ரைட்டிங் இல்ல, சரி வேற ஏதாவது பண்ணலான்ட்டு. அப்படி இல்ல ப்ரோ. ஆக்சுவலா வந்துட்டு நீங்க அப்படி பார்க்காதீங்க. நீங்க வந்து எல்லா படத்தையும் வந்து இப்பெல்லாம் வந்துட்டு எதை ரசிக்கிறாங்க, எதை ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது நிறைய இருக்கு.
அதுவும் வந்து அவங்க ஃபேன்ஸுக்கு கொடுத்துதான் ஆகணும். இப்போ வந்து நாஸ்டாலஜிக்கா வந்துட்டு பழைய பாட்டு ரெட்ரோ வச்சா வந்து கண்டிப்பா இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிடிக்குது. சரி ஓகே அது வைக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா வாழையில அது மாதிரி தான் ஆச்சு. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா வாழையில இப்ப இல்ல நான் மார்க் சொல்லிடுறேன். கேண்டீன்ல மஞ்சுமல் பாய்ஸ்ல நம்மளோட குணா சாங் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அது அது வைக்காம அப்படியே கதையிலேயே வந்து அவங்க வந்து காட்டணும்னு நினைச்சா காட்டியிருக்கலாம். ஏன் வைக்கிறாங்க? ஒரு நாஸ்டாலஜிக்கா இருக்கணும். அது வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும். அது வந்து அந்த மாதிரி தான் வந்து ஒருத்தருக்கு ப்ரோ ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருக்கும். குமார் ப்ரோ தேவைப்பட்டா வெங்கட் பிரபு வந்து இப்போ இருங்க அவர் கோவாலே தேவைப்பட்டா பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பழைய சாங்ஸ் தேவைப்பட்டா வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு ப்ரோ. நான் என்ன சொல்றது, புகுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நமக்கு இப்போ அது சொன்ன விஜய் சார் கிடைப்பாங்களா, இது யோசிச்சே சொல்ல இல்ல. ஒரு பாட்டை வந்து நார்மலா அங்க இயல்பா ஒர்க் ஆகிறதுக்கும் பார்த்தாலே தெரியும்ல ஆர்டிபிஷியலா இருக்கு அப்படின்ட்டு. அது வந்து ஒரு படத்துல ஒவ்வொரு ரைட்டிங் படத்துல இல்லாதது எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு அப்படின்ற சொல்லுங்க மாதிரி இருக்கு. சிட்டிசன் ப்ரோ இப்போ மார்க்கண்டனில பஞ்சு மிட்டாய் அதுலயும் போட்டாங்க, வாயிலையும் போட்டாங்க. எனக்கு ரெண்டுத்துலயுமே நல்லா இருந்தது. அதுக்கு உங்களோட கருத்து ப்ரோ? எனக்கு இல்ல ரெண்டுத்துலயுமே நான் நல்லா ஒரு இருந்தது. நல்லா இல்லன்னு சொன்னாரு. எனக்கு அதுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லு. அதுதான் மாறிடும் ப்ரோ. நானா சொல்றேன், அந்த ஒரு பாட்டை 2 படத்துல யூஸ் பண்ணாங்க, ரெண்டுத்துலயுமே நல்லா இருந்தது. ரெண்டுமே ஒரே பாட்டு தானே. ஆனா இதுல தேவாவை எனக்கு தெரிஞ்சா பெரிய மனுஷன்னா கொஞ்சம் கெத்து என்டர் ப்ரோ. அவர் காப்பிரைட் எதுவும் கேட்கல. இல்ல நான் இப்படி சொல்றேன் பாருங்க, விக்ரம்ல ரோலெக்ஸ் பெருசா ஒர்க் ஆச்சா, ஆனா கோட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எஸ்கேவை யாருமே பெருசா இதுவே பண்ணல. சொல்றது இப்போ எஸ்கே ஒரு பெரிய சிட்டிசன் ப்ரோ இருங்க. இல்ல காலையில இருந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் வந்துட்டு இருந்துச்சு, அந்த இதுதான் வந்துட்டு இருந்துச்சு. உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்க ப்ரோ. நான் வந்து ஃபேன்ஸா ட்ரிகர் ஆகிறதுக்கு சொல்ல ப்ரோ. ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டர் அவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த இடத்துல இருந்தது இல்ல. இப்ப அதுக்கு ஒரு இருங்க இப்போ யாராவது வந்து இந்த மாதிரி பரணி கேரக்டர் ப்ரோ இப்ப நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கூல். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 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 சின்ன தீப்பொறி தான் அது பத்திக்கிட்டு இருந்துச்சுல, பண்ணா அந்த மாதிரி பண்ணணும்ன்றாரு. நான் வந்து இப்ப அதுக்கு இப்ப சூர்யா ஃபேன்ஸா ரோலெக்ஸ் சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப எஸ்கே ஃபேன்ஸ் அப்படி சுத்துவாங்களான்னு டவுட் ஆயிடுது இந்த படத்தை அப்படி சொல்றேன். அந்த கேரக்டருக்கு ஒரு பவர்ஃபுல்லான இம்பாக்ட் இருந்ததுல்ல. எனக்கு ரோலெக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஒன்று எடுத்து காட்டுங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு அந்த அளவு கேட்கறேன். அந்த பவர்ஃபுல் இருந்தா வைக்கலாம், இல்லன்னா அதுக்கு ஒரு கிமிக் மாதிரி தெரியுதுன்ற. இல்ல ப்ரோ, அது ஜாலியா பண்ணணும்ன்றதுக்காக இந்த ரோல் வந்து இது அது எல்லா படத்தையும் அந்த மாதிரி வைக்கணும்னு இத அவசியம் ஒரு இல்ல. எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் ப்ரோ. நான் இதுன்னு நான் பின் அவுட் பண்ணல. இதுக்கு முன்னாடி படம் கூட சொல்லலாம். இது ஒரு ரைட்டிங் இல்லாதனால இந்த கிமிக் பண்றாங்களான்ட்டு. ப்ரோ வெங்கட் ப்ரோ முன்னாடியே பண்ணிருக்காரு ப்ரோ. கோவாலே எஸ்டிஆர் நயன்தாரா எல்லாம் வருவாங்க. அததான் சொல்றேன். இப்ப அதையும் தான் சொல்றேன் ப்ரோ, ஒரு கிமிக்காக இத பண்றாங்களா அப்படின்ட்டு. நீங்க ரைட்டிங் வீக்கா இருந்து இத சொன்னா பரவாயில்ல. இதை விட ஒரு பெஸ்ட் ரைட்டிங் இன்னைக்கு ரிலீஸ் ஆனது பயங்கரமான கமர்ஷியல் படம். ரைட்டிங்ல அவ்வளவு எஃபர்ட் போட்டுருக்காங்க. இன்னும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சேர்க்க முடியுமோ சேர்த்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ரீல்ஸ் பாக்குற அது ஸ்கிரிப்ட்ல இது இல்ல அப்படின்னு சொல்றேன். நான் சொன்னது அந்த கேரக்டருக்கு இந்த உள்ள எடுத்துட்டு வராங்களே இந்த கேமியோஸ், அதுக்கு சொன்னேன். ஆமா ப்ரோ, நீங்க ரைட்டிங் வீக்கா இருக்கு, ரைட்டிங் இந்த படத்துக்கு ரைட்டிங் வீக்கா இருக்குன்னு நான் சொல்ல ப்ரோ. நான் சொல்றது என்னன்னா, நீங்க எஸ்கே எழுத்துற கூடாதுல்ல. அப்படின்னா நீங்க எஸ்கே எழுத்துற கூடாது. நான் சொன்னது என்னன்னா, ரோலெக்ஸ் அளவுக்கு அது பவர்ஃபுல்லா இல்ல. அந்த மாதிரி நிறைய மெட்டீரியலிஸ்டா பண்ணா இதை ஒரு கிமிக்கா பண்றாங்களோ அப்படின்ட்டு. ஓகே ப்ரோ. ஆனா இந்த எஸ்கே விஷயத்துல எனக்கு ஒண்ணு சொல்லணும். அந்த சீன் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுதான் மைண்ட்ல ஓடிச்சு. ஆனா எஸ்கே நீ சாதாரண ஆளே இல்லையா? ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு உண்மையிலே ஆக்டர் எஸ்கே மேல அப்படி ஒரு ஒப்பீனியன் தான் வந்துச்சு. சாதாரண ஆளே இல்லையா நீ? விஜய் சாரை வச்சு அப்படி ஒரு சீனு, அது ஒரு குறியீடு மாதிரி. விஜய் சார் ஃபர்ஸ்ட் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல எனக்கு. அதுதான் ப்ரோ ஆக்சுவலா எனக்கும் ஷாக்கிங்கா இருந்துச்சு. விஜய் சார் இந்த சீன் ஒத்துக்கிட்டாரு, அது எஸ்கே ஒத்துக்கிட்டாரு, அது சர்ப்ரைசிங்கா இல்லை. பட் விஜய் சார் ஒத்துக்கிட்டாரு இந்த சீன், இப்படி ஒரு சீனு அப்படின்றப்போ அது உண்மையிலேயே சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. பட் அந்த சீன் எனக்கு பர்சனலாக வந்து ஒர்க் ஆச்சு. எனக்கு வந்து அதை நான் என்ஜாய் பண்ணேன். அது இப்போ வந்து எனக்கு தெரியல, நிறையா இந்த கேமியோஸு இந்த இது யூனிவர்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுறப்ப யூனிவர்ஸில் நிறையா கேமியோஸ் வரும் மார்வலில். பட் இது வந்து சும்மா ஜாலியாக ஃபன்னாக பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ ஆமா, வெங்கட் பிரபு படம்னாலே இதெல்லாம் சகஜமையா.
அப்படி சேரணும். ஆனா வெங்கட் பிரபு இப்படி ஒரு சீன் யோசிச்சு நான் முன்னாடியே வச்சுட்டேன் பாரு அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்லுவாரோ அப்படின்னு ஒரு இது இருக்கு. பட் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி என்ஜாயபிளா நல்லா இருந்துச்சு. அந்த அதே மாதிரி மொத்த தேட்டர் ஒரு 5 நிமிஷம் நான் ஸ்டாப்பா தெரிஞ்சிச்சு. நானுமே அந்த சீனை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். காமெடி சீனு. எந்த சீன் சொல்லுங்க பார்ப்போம், ஸ்பாய்லர் இல்லாம. அந்த யோகி பாபு சீன் தான் கரெக்ட். தலைவர்கள் பேர்லாம் வரிசையா வச்சுல, அது உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஐடியாவே அது சூப்பரா செம்ம சிரிப்பா இருந்துச்சு. அதெல்லாம் சரியான சீரியஸான சுச்சுவேஷனை அப்படி கொண்டு போயிருந்தாங்க. அது தலைவர்கள் பேர் வரிசையா வர்றது பயங்கரமா இருக்கு. எனக்கு லைட்டா அங்க அந்த தனி ஒருவன் வைப்ஸ் வந்துட்டு போயிடுச்சு சின்னதா. ஆமா ஆமா, கேப்டன் மவுஸ் கேமா பெஸ்டா ஹேண்டில் பண்ணது அந்த படம் தான். அதனால கண்டிப்பா அது ஞாபகம் வரும். ஆமா ஆமா, ஆக்சுவலா அது நல்லா இருந்துச்சு. என்னடா என்னைய மென்ஷன் பண்ணி திட்டிட்டு இருக்கீங்க? நான் என்னடா பண்ணேன்? பரணி ப்ரோ, மாபினும் ப்ரோ, எஸ்கே மென்ஸ் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? என்ன ப்ரோ? எஸ்கே மென்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? நான் ஒன்னும் சேரல ப்ரோ, நான் மட்டும் தானே டிஃபெண்ட் பண்ணேன். ப்ரோ பண்ணு ப்ரோ, ஏன் ப்ரோ நீ தான்? இல்ல ப்ரோ, பரணி ப்ரோ, எனக்கு அந்த எஸ்கே கேமியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த சீன் வந்து எனக்கு நல்லா இதாச்சு. தேட்டர் வர செம்ம அது. ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அங்க தேட்டர் எப்படி ரெஸ்பான்ஸ் பயங்கரமா? நான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன், ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல அப்படி ஒரு சீன்னு சொல்லி, பட் நல்லா இருந்துச்சு. ஆனா அது நேத்தே சொல்லிட்டாங்க ப்ரோ. அது ரொம்ப எனக்கு அந்த சஸ்பென்ஸ்ன்றது வந்து பெரிய ஹீரோ படத்துக்கு உடஞ்சு போயிருக்கு. ஸோ அது ரொம்ப நேத்தே இது இந்த நெகட்டிவ் ரோல் வந்து இன்னொரு கேரக்டர் அவங்க தான் பண்றாங்கன்னு சொல்லி நேத்தே சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு லைட்டா அது ஓகே, நீங்க போஸ்டர் வந்துருச்சு அதனால மேபி சொல்லலாம். பட் இருந்தாலுமே வந்துட்டு ப்ரோ இதுல ஸ்பீக்கர் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, நாய்ஸ் வருதுனால. பேசி முடிச்சுட்டு மியூட் பண்ணுங்க. என்னன்னா எனக்கு அது காலையில நான் படம் பார்க்குறப்ப எனக்கு தெரியாது. நான் 4 மணி ஷோ பார்க்குறப்ப எனக்கு வந்து தெரியாது அப்படி ஒரு விஷயம் வரும், அப்படி ஒரு இருக்குன்னு சொல்லி. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறையா வந்து அந்த ஸ்பெக்குலேட் ஆச்சு, இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி. வேற சில விஷயங்களுமே வந்துட்டு ஸ்பெக்குலேட் ஆச்சு. பட் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் எந்த இன்டர்வியூவும் பார்க்கக்கூடாது, நான் எதுவுமே இல்லாமல் நான் வந்து ஒரு லோ ஹைப்பில் இவ்வளோதான் நல்லா டீசெண்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு பரணி ப்ரோ பெஹேனுட்ஸ் இன்டர்வியூல கோபிநாத்தே போட்டு வாங்கிட்டாரு. அதுதான் ப்ரோ, அதனால தான் நான் எந்த இன்டர்வியூ பார்க்கல. எல்லா டெஸ்டையுமே வாங்கிட்டாரு அவரு. அது வெங்கட் பிரபுட்டே வாங்கிட்டாரு. நான் தான் சொல்றேன், நான் வந்து இப்போ இன்டர்வியூஸ்ல வந்து இப்போ இது என்ன சொல்ல, பிரேம்ஜியும் வைபவும் நிறைய ஹைப் பண்ணாங்க படத்தை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா இதெல்லாம் எதுவுமே தெரியாம நான் வந்து கொஞ்சம் போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சில இது வாழை அந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது ட்ரெய்லர் கூட பார்க்காம நான் வந்து எம்டியாக பிளாங்காக தான் போய் படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. ஸோ அப்படின்றப்ப ஒரு பெரிய படம்ன்றப்ப கண்டிப்பாக ஹைப் நமக்குள்ளேயே மனசில் வந்து இருக்கும். பட் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப சில விஷயங்கள் தெரியாமல் ஏதாவது ஒன்று இன்டெரக்டாக சொல்கிறதோ இல்லை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி தான் நான் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு சைலண்டாகவே அப்படியே அமைதியாகவே இருந்து மெயின்டைன் பண்ணி தான் வந்து போய் பார்த்தேன். அதனால தான் எனக்கு வந்து சில அந்த குட்டி குட்டி சர்ப்ரைசஸ், சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆச்சுன்றது தான் சொல்கிறேன். இப்போ வந்து காலைல வந்து போஸ்ட் கூட எனக்கு தெரியாது அப்படி ஒரு போஸ்ட் வரப்போகுதுன்னு சொல்லி. அதனால தான் எனக்கு வந்து அந்த சீன் வந்து ஒர்க் ஆச்சு. அந்த டேர்னிங் பாயிண்ட் சீன் வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. சர்ப்ரைஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் போஸ்டரா? ஆமாம் ப்ரோ, காலையில் வந்து போஸ்டர். அதுலேயே ஸ்பாய்லர் பண்ணிட்டாரு. ஆனா நான் என்ன நினைச்சேன், ட்ரெய்லர் பார்த்துட்டு இது வந்து முழுக்க முழுக்க அப்பாவோட கதையா தான் இருக்க போகுது. பையன் கேரக்டர் வந்து நானும் ஹெல்ப் பண்றப்பான்னு சும்மா கூட வர மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். அப்படிதான் இருந்திருந்தா இன்னுமே டம்மியா இருந்திருக்கும். இப்ப இந்த ரூட்ல இந்த கேரக்டர் போய் எனக்கு காந்தி கேரக்டர் தான் மைண்ட்ல நிக்குது. இன்னும் அப்படிலாம் போயிருந்தா சுத்தமா நின்று இருக்காது இந்த பையன் கேரக்டர். இந்த ரூட்ல போனதாலதான் இந்த அளவுக்கு அது நின்று இருக்கு இந்த கேரக்டர். என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் ப்ரோ. இதுக்கு யாராவது வந்துட போறாங்க. சொல்லுங்க ப்ரோ. நிறைய ஃபேன்ஸ் நம்ம வந்திருப்பாங்க. நம்ம இல்ல ப்ரோ நடுவுல இதாயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. என்ன சொன்னீங்க? இல்ல எங்க ஏரியால இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா இங்க படம் 4 நிமிஷம் 1 நிமிஷம் எல்லாம் போடல. எல்லாம் பாலக்காடு தான் ப்ரோ வந்திருப்பாங்க. நான் கொச்சின்ல இருக்கேன். ஓகே ப்ரோ. எல்லாம் அந்த பார்டர்ல தான் நிறைய பேர் வருவாங்க. பாலக்காடு இல்லனா அந்த சைடு கன்னியாகுமரி அந்த சைடு நிறைய பேர் இங்க பெங்களூர் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆமா இதுக்காக வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிலாம் 2-3 பேர் பெங்களூர்லாம் போயிருக்காங்க. நிறைய பேர் போயிருக்காங்க ப்ரோ. ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு தெரியுது. சூப்பர். நீங்க படம் பார்த்துட்டீங்களா? இல்ல ப்ரோ, டைம் இல்ல, போகல. நாளைக்கு பாத்துறோம். நாளைக்கு பார்த்துட்டு ஸ்பேஸ்ல பேசலாம். விமர்சனம் தாண்டி நீ யாரோ சொன்னாங்க எஸ்கே கேமியோ பண்ணது.
சில பேர் அக்செப்ட் பண்ணல அப்படின்ட்டு. எல்லாருக்கும் அந்த ரோலக்ஸ் மாதிரி கேரக்டர் அமைஞ்சிடாதுல. ஒரு படத்துல ஒரு டிஃபரெண்ட் ஜானர் தானே. கண்டிப்பா அதுதான் சொல்லிக்கிறேன். ரோலக்ஸ் கேரக்டர் வந்து அந்த மாதிரி பண்ணாதான் பண்ணணும் அப்படி கிடையாது. இப்போ எஸ்எம்எஸ் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எஸ்எம்எஸ்ல ராஜேஷ் படம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படத்துலயும் ஒரு கேமியோ வருவாங்க. அது இம்பார்ட்டன்டா இருக்கும், அவ்வளவுதான். அதையும் நம்ம ரோலக்ஸா கூட கம்பேர் பண்ண முடியாதுல்ல. இது சும்மா ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். அதுதான் இது டிபி கூட கேட்டிருக்கலாம், நீங்க வந்து பாருங்க. டிபி படத்துல நிறைய ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வரும் முன்னாடில இருந்து. எல்லா படத்துலயும் ஒரு இருக்கும். அதுக்காக நான் விபி கேட்டிருப்பாரு. சோ வரேன்னு சொன்னா அடுத்த படம் ஹீரோ அவரு டைரக்டர், அப்புறம் அதனால வந்திருப்பாரு. ஆக்சுவலா நான் கொஞ்சம் லைட்டா வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா இது கூட எனக்கு ஒர்க் ஆச்சு. நான் என்ன நினைச்சிட்டேன், அடுத்த படம் விபி கூட பண்றதுனால அந்த படத்தோட கேரக்டர் தான் அப்படி வருவாப்ல அப்படின்னு நினைச்சேன் நான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அதே இதையும் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்களா? ஜாயின் பண்ணுவாங்க இந்த சென்ஸ், சும்மா ஒரு ஃபன்னுக்காக அந்த ஒரு கேரக்டர் வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அது என்ன சிறுத்தையில சொன்ன மாதிரி நீங்க இப்ப அதை விட பழைய டெக்னிக் யூஸ் பண்ணிட்டாதான் நீங்க ரொம்ப பழசா யோசிச்சிருக்கீங்க. அப்படியா? இல்லை நான் அப்படிதான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பரவாயில்ல, ஆனா இது பிடிச்சிருந்துச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ். எனக்கு ஆனஸ்டா அந்த இப்போ ஒருத்தர் வந்து ஸ்பாயிலர் பண்ணிட்டு போனார்ல, அந்த சீனும் சரி, லியோ கிளைமேக்ஸ்ல கமல் போன் பண்றது சரி, எதுக்குன்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா விஜய் சார் படம் நடிக்க போறது இல்ல, எதுக்கு இப்படி லீடு கொடுக்கணும் அடுத்ததுக்கு, இது வேற ஏண்டான்ற மாதிரிதான் இருந்துச்சு. இல்ல அது லீடு மாதிரி நான் பார்க்கல. ஆக்சுவலா லீடோட வேற ஒரு விஷயத்த கன்வே பண்றதுக்காக அப்படி பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, உங்களுக்கு ஏதோ புதுசா புரிஞ்சிருக்கு, நம்ம சண்டே பேசுவோம். இல்ல ஆக்சுவலா இந்த விஷயம் எனக்கு வந்து சொன்னதே வந்து சுகுமார் ப்ரோ தான். எனக்கு அப்பதான் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு, இப்படி கூட யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லி. எது பர்னி? எண்ட் கிரெடிட்ஸ்னா. ஓகே. சூப்பர் ப்ரோ, நீங்க எப்போ ப்ரோ பாத்தீங்க? நேத்தியே பாத்துட்டீங்களா, நீங்க பாத்தீங்களா? நல்லதான் ப்ரோ பார்த்தேன். அவர் எப்படி நேத்து பாப்பாரு, இன்னைக்கு தானே ரிலீஸ் ஆச்சு படம். செலிபிரிட்டி இல்ல ப்ரோ, செலிபிரிட்டி பெரிய படத்துக்கு போட மாட்டாங்க ப்ரோ. அது பெரிய டிபியோட நிறைய போட்டோ டெய்லி போட்டோ போடுறாரு, தவிர வேற யாருமே பார்க்க. சும்மா நான் பிரேக் ஆச்சு, மறுபடியும் பேசுங்க. அதுதான் சொல்றேன், பெரிய படத்துக்குலாம் வந்துட்டு அந்த டீம்ல இருக்கிறவங்களே செலக்டிவா தான் பார்ப்பாங்கன்ற. அவர் எப்பயுமே விருது கூப்பிட்டாதான் போவாருன்றத சிம்பாலிக்கா சொல்றாரு. இல்ல ஆக்சுவலா வந்து பெரிய படம் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து காலையில 9 மணிக்கு தான் போடுவாங்க. மற்ற படங்கள் எல்லாமே வந்து ப்ரீமியர் ஷோ வந்து 2 நாள் முன்னாடி 1 நாள் முன்னாடி போடுவாங்க. இப்போ செப்டம்பர் 20 எல்லாம் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, அதெல்லாமே வந்து கரெக்டா வந்து முன்னாடியே வந்து ஒரு பாத்துருவாரு ப்ரீமியர் ஷோ போட்டாங்கன்னா. இல்ல சுமார் ப்ரோ, நீங்க ஆல்ரெடி லப்பர் பந்து பாத்துட்டீங்களா ப்ரோ? பார்க்கல, ஆனா கிட்ட வரும்போது பாத்துருவேன் ரிலீஸ்க்கு முன்னாடி. இல்ல நிறைய பேரு இல்ல வாய்ஸ் ரொம்ப லோ. ஹாலித் ப்ரோ ரொம்ப நேரமா பேச ட்ரை பண்றாரு, அவர் பேச. சரி ஓகே. ஹாலித் ப்ரோ இல்ல அந்த ரோலக்ஸ் கம்பாரிசன் வந்துச்சுல, அதுக்கு தான் கமல் சாரோட ரசிகர் சூர்யா சாரு. இதுல வந்து சிவகார்த்திகேயனும் விஜயும் பாத்தீங்கன்னா சேம் கமர்ஷியல் ரூட்டு. இதோட அதை கம்பேர் பண்ணவே முடியாது. இதுல வந்து நான் விஜய் ஃபேனா சொல்றேன், நான்லாம் கை தட்டினேன் அந்த சிவகார்த்திகேயன் பேசுற டைலாக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அது சிவகார்த்திகேயன்னாலே காமெடி தான் பண்ணுவாரு, அந்த காமிக்கலும் இருக்கு, பிளஸ் வந்து சொல்ல வேண்டிய பஞ்சும் செம்மையா சொன்னாரு. கூஸ் பம்ப்ஸா இருந்தது சீரியஸா, அதை தான் சொல்லணும். ரோலக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க, அது வேற இது வேற. ஹலோ சுகுமார் ப்ரோ. நல்லா சொன்னீங்க, தேங்க்ஸ். ஹலோ சுகுமார் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. படம் பார்க்கலன்னு சொன்னீங்க, ஆனா நேத்து பேசுறப்ப சொன்னீங்க, பரணி கிட்ட சொன்னீங்க அந்த விஜய் டிவி அவார்ட் பத்தி வரும் பாருங்க, நல்லா நோட் பண்ணி ஒரு இன்ட் மாதிரி கொடுத்தீங்க நேத்து. அது அப்படியே வந்தது இன்னைக்கு படத்துல. ஐயோ சொன்னா என்ன சொல்லிருக்கேன். நேத்து சொன்னீங்களே பரணி நோட் பண்ணிக்க. இல்ல அது பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு. பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு என்கிட்ட. இல்ல சுகுமார் ப்ரோ தான் சொன்னாரு. சுகுமார் இல்ல, பிரகாஷ் ப்ரோ தான் சொன்னாப்ல. பிரகாஷ் ப்ரோ தான் சொன்னாரு. தெரியல யாரோ சொன்னாங்க விஜய் அவார்ட்ஸ் நோட் பண்ணி வை நோட் பண்ணி. கரெக்ட்டா அந்த டயலாக் அப்படியே வந்தது. அது எனக்கும் தெரியல ப்ரோ, எனக்கு நோட் பண்ணி வைங்க நாளைக்கு பேசலாம் அப்படினாரு. என்னன்னா வந்துட்டு அதே மாதிரி ஒரு அஜித் ஃபேன் வந்து கரெக்டா போட்டிருந்தாரு ப்ரோ, கிளைமேக்ஸ் இப்பதான் அமையும் சொல்லி தங்கம் சொல்லி ஒருத்தர் ஆகஸ்ட் 15 போட்டிருந்தாரு. இந்த மாதிரிதான் கிளைமேக்ஸ் முடிய போது பாருங்கன்னு சொல்லி ட்ரெயிலர் வச்சு அதே மாதிரி சொல்றேன். ஒண்ணு இல்ல சொல்லட்டுமா? இல்ல
என்னன்னா ஸ்டேடியம்ல எடுத்திருக்காங்க கிளைமேக்ஸ் வந்துட்டு. அது கேரளால எடுத்தது ஆக்சுவலா. அந்த ஷூட் மொத்தமே. அது அந்த எடுக்கும் போதே நிறைய பேருக்கு வந்துட்டு இது சிஎஸ்கே ஓரியன்டா ஏதோ எடுக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ப்ளஸ் சில பேருக்கு வந்து நியூஸே வந்துட்டு நிறைய வெளியே வந்துடுச்சு. அதனால தான் பிரச்சனையே ஆச்சு தவிர நிறைய லீக் ஆயிடுச்சு. இல்ல நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் வந்து மேட்ச் பார்க்க தான் வந்திருப்பாரு அப்படின்றது நிறைய பேர் சொன்னாங்க. அதே போல தான் இருந்தது. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த சிம்பிள் படத்துல ப்ரோ, வந்து சிம்பிள். வெங்கட் பிரபு ஒரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு படத்துல வந்து எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. லைட் மேன்ல இருந்து அந்த ப்ரொடக்ஷன்ல அந்த சாப்பாடு போடுறவங்க வந்து ஏகப்பட்ட பேர். இப்போ ஃபீல்டுக்குள்ள வந்துட்டு சிவகார்த்திகேயன் வராரு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஓகே, இவர் இதுல ஏதோ பண்றாரு அப்படின்னு. அந்த மாதிரி தான் எதனா ஒன்று லீக் ஆயிடும். இப்பெல்லாம் இந்த மாதிரி வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கவே முடியாது. இந்த லீக்கை நம்பிதான் ப்ரோ என் கூட வந்த ஒருத்தன் கடைசி 40 நிமிஷத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். எப்படியும் தோனி வந்துருவாரு, ஒரு பஞ்சு பேசுவாருன்னு அவனும் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஏண்டா இருக்கா விடுறா பாத்துக்கலான்ற. அவன் வெறித்தனமான தோனி ஃபேன் போல அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான். எப்படியும் தோனி சீட் வந்துரும். ஆனா வந்துச்சுல. இங்க வந்துச்சு. இல்ல அது வேற மாதிரி. அது என்ன சொல்ல வேற மாதிரி காமிச்சிருந்தாங்க ஆக்சுவலா. ஆனா அது ஒரு மாதிரி நல்லா இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவன் எப்படியாவது எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுடலான்னு அவனையும் எடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த வடிவேல் ஒரு படத்துல ஸ்ட்ராவை குத்தி ஓட்ட போட ட்ரை பண்ணிட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி எடுத்து தள்ளிட்டே இருக்கான். அவன் பாட்டுக்கு டெலிட் பண்ணிட்டே இருக்கான். இதுலயும் வரலையா. நம்ம கோட்டோட நம்ம ஸ்பேஸோட கோட் பிரகாஷ்க்கு இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பிரகாஷ் ப்ரோ. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ப்ரோ. ஹாப்பி பர்த்டே பிரகாஷ் ப்ரோ. கேக் வெட்டி செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலா அவரு ஏன் லேட்டா வந்தாருன்னா அவருக்கு ஃபோன் கால்ஸ் காலையில இருந்து இதுவரையும் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கான். அவரால் வந்து அட்டன் பண்ணி வந்து ஃபோனே வந்து ரொம்ப ஹேங் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவரால் இப்போ வர முடியல. அதனால தான் இப்போ வராரு. மணி சாரை மிஸ் பண்ண இதுதான் சொன்னாங்க. இல்ல வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி. ஆனா என்னன்னா ஃபோன் கால்ஸ் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுவோம். நடுவில் ஃபோன் பேசும்போது கட் ஆயிரும். அப்படிங்கிறனால தான் நீங்க ஜாயின் ஆகல. அது போக வந்து ஸ்பேஸ் ஆரம்பிச்ச நேரம் கிளைமேக்ஸ் ஓடி இருந்துச்சு. செகண்ட் டைம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ண நடுவில் ஏதோ திரும்ப பேசலாம்னு வரப்ப ஃபோன் வந்துருச்சு. ஆனால் கட் ஆயிடுச்சு. சரி, திரும்ப வாழ்த்தி அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரோ செகண்ட் டைம் பார்க்குறப்ப ஸ்லோவாக இருந்துச்சு படம் ஏதாச்சும்? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இன்னும் செகண்ட் டைம்ல கொஞ்சம் பிஜிஎம் கிளியராக கிடைச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சவுண்ட் எஃபெக்ட் நம்ம பிஜிஎம் கேட்காது. அதுக்காக தான் நுண்ணிப்பாக கவனிச்சேன். செகண்ட் டைம் கொஞ்சம் பிஜிஎம் கூடுதலாக கேட்டுச்சு. அவ்வளோதான் வித்தியாசம். வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. யுவன் மியூசிக் எப்படி ப்ரோ இருந்துச்சு? யுவன் பிஜிஎம் முன்னாடி படம் அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அதாவது சூப்பர் ஆகாத இல்லை. இந்த படத்துக்கு வந்து படம் வந்து ஒரு 4-5 ஹை மூமெண்ட்ஸ் மேலே ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறையா இருக்கும். அது வந்து அந்த ஹை மூமெண்ட்ஸுக்கு ஏற்ற பிஜிஎம் வந்து யுவன் போடலைங்கிறது ஒரு யுவன் ரசிகனான வருத்தம். இந்த படத்துல அதாவது படம் 4 இடத்துல ஒரு 2-3 இடத்துல மட்டும் நல்லா இருந்துச்சு யுவன் பிஜிஎம். எப்படி சொல்லணும்னா அங்கே ஒரு மெட்ரோ ஃபைட் வரும். அந்த மெட்ரோ அந்த சீக்வன்ஸ்ல மட்டும் செம்ம ஹை மூமெண்டா இருக்கும். அங்கேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு பஜார் சீன் ஒன்று வரும். பஜார் சீன் உங்களுக்கு என்ன சீன் சொல்றது? இல்ல வைபவ் சீன் ஒன்று இருக்கும். வைபவ் பிளஸ் டபுள் விஜய் ஒரு காம்பினேஷன் சீன் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல செம பிஜிஎம் சொல்ல ஏங்க மாவீரன் நீங்க வர ஸ்பாயிலர் ஆயிட்டீங்க. நீங்க அரஸ்ட்னு சொல்லியிருந்தாலே போதுமே ப்ரோ, சண்டையை சொல்லாம. இல்ல அது நான் சண்டையே சொல்லலையே. நான் தான் சொல்றேன். நான் சொல்ல வரதுன்னா பஜார் சீனு, வைபவ் சீனு, 2 விஜய் சீனு அப்படி சொல்றேன். ஏன்னா என்ன சீனு நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லணுங்கிறதுக்காக மட்டும், மற்றபடி எந்த ஸ்பாயிலர் இல்லாம இருக்கிறதுக்காக தான். அந்த சீன்ல பிஜிஎம் நல்லா இருக்கும். ஓப்பனிங் சீன்ல செம்ம சர்ப்ரைஸ் சீன்ல வந்து இல்லைன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஓப்பனிங். அந்த ஓப்பனிங்ல பிஜிஎம் நல்லா இருக்கும். அதே மாதிரி மைக் மோகனுக்கு ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பா. அப்படி அது செகண்ட் டைம்ல கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 3 நாள் தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ற மாதிரி இருக்கு. மற்றபடி ஒரு பெரிய படத்துல இவன் ஒர்க் பண்ணாருன்னு படம் பூரா தெரிக்க விட்டுருப்பாரு. இந்த கத்தியை தெரிக்கிற மாதிரி தாமிரபரணி, பில்லா, மங்காத்தா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு பருத்தி வீரன் மாதிரியான படங்கள். இது மாதிரி எந்த படம் போனாலும் எந்த ஜானர் போனாலும் ஒரு A to Z ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பயங்கரமா கொடுப்பாரு. இந்த படத்துல அது மிஸ்ஸிங். ஒரு 4-5 இடத்துல ஹை மொமெண்ட் கொடுத்தாரு தவிர மற்றபடி டோட்டலா ஒரு ஃபில்ஃபில் பண்ணல யுவன். அவ்வளவுதான்.
மற்றபடி எனக்கு செகண்ட் டைம் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது பெரிய வித்தியாசம் இல்லை. செகண்ட் டைம் கொஞ்சம் கிளியரா கேட்டுச்சு பிஜிஎம், அவ்வளவுதான். ப்ரோ உங்களுக்கு மிஸ்டா இருக்கா எப்படி ப்ரோ இந்த படம்? இல்ல ஃபர்ஸ்ட் நான் இப்பதான் வந்தேங்கறனால மத்தவங்க படத்தை பத்தி பேசி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம படத்துக்குள்ள வருவோம். நான் இப்பதான் வரேன். பேசி எனக்கு யாராரு முடிச்சிட்டாங்க ப்ரோ. உங்களுக்கு நீங்க தான் பாக்கி. பர்த்டே பை சரி, உங்களுக்கு right. அப்ப என்னன்னா இப்போ நான் என்ன சொல்றேன்னா சுகுமார் ப்ரோவும் ஆதி ப்ரோவும் சொல்லட்டும். இப்போ ஆதி ப்ரோ இப்பதான் வந்திருக்காரு, அவரோட ஒப்பீனியன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸா வரும் கடைசியா. அப்படி அவர் ரிவ்யூ நான் பார்க்கல, ஏன்னா காலையில இருந்து மெசேஜ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் தெரியல இன்னைக்கு என்னன்னு தெரியல. படம் பெருசா ஒர்க் ஆகலன்ற மாதிரி தான் ட்வீட் பண்ணியிருந்தாரு. இல்ல ப்ரோ, சின்ன சின்ன கண்கள் ஆக்ஷன் வெர்ஷனா ஒரு மியூசிக் வந்து செய்வாரு, அப்படியே பயங்கரமா ஆக்ஷன் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு சின்ன சின்ன கண்கள். அது நோட் பண்ணீங்களா? செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் செகண்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணேன். இந்த மியூசிக் இருக்கு கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு, பரவாயில்ல. செகண்ட் டைம் பார்த்ததுல அது ஒண்ணுதான் பெனிஃபிட். நாளைக்கு ஃபேமிலியோட போறீங்களா ப்ரோ? இன்னைக்குமே ஃபேமிலியோட தான் போனேன், குழந்தைங்களை கூட்டு போனேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை ஃபேமிலியோட போனேன். வீட்டுல பிடிச்சிருந்தானா? இன்னைக்கு வந்து எப்படின்னா வர வேண்டிய ஃப்ரெண்டு வரல, அதனால வந்து இன்னைக்குமே வந்து டக்குனு பர்த்டே ஸ்பெஷல் டக்குனு ஃபேமிலியை கூட்டு போறேன்னு ஃபேமிலியை கூட்டு போயிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை புக் பண்ணியிருக்கேன், அது வந்து டோட்டல் ஃபேமிலிக்கு புக் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம வீட்டோட போயிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து டோட்டல் ஃபேமிலி, நம்ம தங்கச்சி வீட்டுக்காரு, நம்ம அப்படி இல்லை டோட்டலாக சேர்ந்து போகிற மாதிரி. சூப்பர். மாவீரன் ப்ரோ ஒரு ஃப்ளோல யோன்னு சொல்லிட்டேன், சாரி. நான் நோட் பண்ணல ப்ரோ, இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. ஹலோ, ஒரு இன்டென்ஷனா சொன்னாலும் நோ ப்ராப்ளம், அவ்வளவுதான். இல்ல ஒரு ஃப்ளோல தான் சொன்னேன். முனிஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சரி சொல்லுங்க பிரதர், முனிஷ் பிரதர். படம் நல்லா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ்லாம் பயங்கர பேங்கா இருந்தது. விஜய் கெட்டப் அந்த டிஐ பண்ணிருக்காங்க, அது கூட நல்லா இருந்தது. ஆனா அந்த ஓல்ட் கெட்டப் மாத்தும் போது அந்த தாடி எல்லாம் கொஞ்சம் அப்படி சரியா இல்லாத மாதிரியே தோணுச்சு அந்த கெட்டப். அது எப்படி பண்றீங்க? இல்ல அதுல கூட தெரியல, கார் சீக்வன்ஸ்ல மட்டும் தனியா தெரியும் தாடி. இந்த கார்ல 2 பேர் வருவாங்களா கடைசியில, அப்போதான் கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும், தவிர மத்த ஓப்பனிங் எனக்கு சரியா தெரியல. அந்த கார் சீக்வன்ஸ் கடைசி கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி வர சீக்வன்ஸ் கூட கொஞ்சம் ஒரு தனியா தெரியும். ஆனா எனக்கு படத்துல ரொம்ப பிடிச்சது அந்த ஓல்டு விஜய் கேரக்டர், ஏன்னா அதுதான் நுணுக்கமான சில எக்ஸ்பிரஷன் நம்ம கவனிக்க முடியும் இந்த படத்துல. மத்த படங்கள்ல விஜய் என்னன்னா இந்த சின்ன சின்ன இந்த எக்ஸ்பிரஷன் காமிக்கிறத விட இந்த படத்துல கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா வந்து உதாரணமா ஒரு இந்த இன்ட்ராகேஷன் சீன் வரும்ல, அந்த இன்ட்ராகேஷன் சீன்லாம் அந்த விஜயோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுறது பூராமே சூப்பரா இருக்கும். எனக்கு படத்துல வந்து இதுல சேட்டனா அதுதான் எனக்கு நடிப்புல வந்து பர்ஃபார்மரா எனக்கு அந்த பெரிய விஜய் தான் பிடிச்சிருந்துச்சு. ப்ரோ அதே மாதிரி டவுட் இருக்கு ப்ரோ, இந்த படம் எப்படி ஓப்பன் எண்டிங் கிளைமேக்ஸ் மாதிரியா இல்ல என்னன்னு எனக்கு புரியல ப்ரோ. கிளைமேக்ஸ் கொஞ்சம் நெருக்கி வரப்ப எண்ட் கிரெடிட்ஸ் தானே ப்ரோ, அதை பத்தி நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை பேசலாம். இல்ல நான் என்ன கேட்டேன்னா ஸ்பாயிலரோட பேசுறத இப்ப நம்ம இந்த படம் பெரிய படங்கிறனாலையும் எல்லாரும் பெரும்பாலும் பார்த்துருப்பாங்கனாலே வீக்கெண்ட் வரைக்கும் கூட தள்ளி போட தேவையில்ல, நாளைக்கே நம்ம டோட்டலா பேசிக்குவோம். நாளைக்கே வந்து இல்ல பெரும்பாலும் பாத்துறாங்க, இப்ப ஆன்லைன்ல உள்ளவங்க பாத்துருவாங்க, ஏன்னா ஆன்லைன்ல ஸ்பாயிலர் வருங்கிறனால அவங்க பாத்துருவாங்க. நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா 8 to 9 வரைக்கும் ஸ்பாயிலர் இல்லாம பேசிடுவோம். 9ல இருந்து 10 மணி வரைக்கும் 1/2 மணி நேரம் ஸ்பாயிலர்னு பேசி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமுச்சு விட்டு பேசுவோம். ஏன்னா எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க, நிறைய பேர் அந்த கிளைமேக்ஸ் சும்மா இருக்கிறவே கேட்டா கொஞ்சம், அதனால மத்தவங்களுக்கு நம்ம டீட்டெயிலா சொல்லிடுவோம். பிரகாஷ், அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா அப்ப ஒரிஜினலா இருக்கிற ரெக்கார்ட்ஸ் நீங்க போட்டுருக்கணும்ல. எதுக்கு வந்து விஜய் ரெக்கார்ட்ஸ் பண்ணி நீங்க போடாம சைலண்டா இருந்திருக்கீங்க இத்தனை நாளா? நீங்க வந்து நீங்க உங்களோட ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லா எடுத்துட்டு நாங்க பாத்துட்டு இருக்கோம். எப்படி வந்து விஜய் நான் ரெக்கார்ட்ஸ் மட்டுமே இல்ல, நீங்க கண்டிப்பா நான் செக் பண்ணுங்க, ஃபுல்லா செக் பண்ணுங்க, எப்படி அது உண்மையா இல்லையா உண்மை என்ன கேக்குறீங்கன்னே தெரியல. ஏ டு இஜெட் நீங்களா திடீர்னு வந்துட்டு திடீர்னு பேசிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேக்குறீங்கன்னே தெரியல. விஜய் ரெக்கார்ட்ஸ் மட்டுமே கிடையாது, அது எப்படின்னு நான் கேக்குறேன், அவ்வளவுதான். அட என்ன கேக்குறாருன்னே தெரியலையே. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. அட நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. சரி விட ஆதி ப்ரோ வாங்க. ஆதி ப்ரோ ப்ரோ பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க. அதான் ப்ரோ இந்த அவர் ரெக்கார்டுன்னு கேக்குறாரு, சரி கேட்டுருவோம். இந்த கோட் படம் வந்து லியோ கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம தான் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி பேசுறதுன்னு சொல்லிட்டோம். அவங்க அஃபிஷியலா போஸ்ட் சென்ட் பண்ணா அந்த போஸ்ட் நம்ம ஷேர் பண்ணிடுவோம் நம்ம இதுல. நமக்கு அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி படம் ஓடி முடிஞ்சு வந்தாதான் நமக்கு தெரியுமே. ஓகேங்களா, படமே நம்ம நைட்ஸ் வரைக்கும் ஓடுது, எல்லா ஊர்லயும் போடுறாங்க, எல்லா ஊரையும் ஹவுஸ்ஃபுல் ஷோ போயிட்டு இருக்கு. நம்பர்ஸ் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்லாம் நம்ம கரெக்டா தெரியும், யாருக்குமே தெரியாதுங்க. நம்ம வந்துச்சுன்னா அவங்க சொல்ல போறோம், நம்ம கல்ல ஷேர் பண்ண போறோம். அது அப்பயும் சொல்லுங்க, அத நீங்க அப்பயும் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க எதை கேக்குறீங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல.
நேத்து போடாம சொல்லிருக்கணும், நீ இப்ப ஏன் சொல்ற? யோ யாருங்க ஒரு என்னங்க ஒரு பிரச்சனை? என்ன ப்ரோ சொல்றீங்க? ஐயய்ய புரியல ப்ரோ, ஃபர்ஸ்ட் சீரியஸா. ஒண்ணே ஒண்ணுதான் பரணி, நீங்க என்ன ஐடியான்னு எனக்கு தெரியல, என்ன ப்ரோ பண்றீங்கன்னு ஒரு புரியல. ஒரு டீப் பிரீத் பிரகாஷ் ப்ரோ எடுத்துக்கங்க என்ன ப்ரோ. ரெக்கார்ட்ஸ் டீப் பிரீத் எடுத்துக்கிட்டு என்ன விஷயம், என்ன கேள்வி கேட்க வரீங்க, யார கேக்குறீங்க தோழர் ப்ரோ, அப்படிங்கறத தோழர் ப்ரோ, இதுவா அவர் போயிட்டாரு ப்ரோ, அவர் போயிட்டாரு. அவரும் போட மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க, போட மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க, என்னன்னு கேட்க மாட்டாரு, என்னன்னு சொல்ல மாட்டாரு. எனக்கு புரியும், தலையும் புரியல காலும் புரியல மாதிரி தான் இருக்கு. அதான் விஜய் இல்ல ரெக்கார்டிங் ஏதோ ஒரு சொன்னாரு, அதுக்கு 2-3 வாட்டி இல்ல ஒரே பரணி ப்ரோ உங்களை பிராங்க் பண்றாரு சொல்லுங்க. நினைக்கிறேன். ஆமாங்க போட மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க வேணா. இல்ல பரணி ப்ரோ, அது என்னன்னு எது தெரியலையே, வந்தாலும் நமக்கு போட என்ன மாட்டாயா? கேக்குறாருன்னே இல்ல தெரியல. அதுதாங்க சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ எதனா யார்ட்டையும் சொல்லக்கூடாது பண்ணுவாங்க அந்த மாதிரி. பரணி ப்ரோ ஆளை வச்சு உங்களுக்கு பிராங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா அதுக்குதான் கூப்பிட்டே இருந்தாரு போல, மெசேஜ் அனுப்பிச்சு. எனக்கு தெரிஞ்சதே 2-3 பேர் தாங்க. ஏங்க நீங்க வேற. சரி ஆதி ப்ரோ நீங்க வாங்க, உங்க கமெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன இப்பதான் ஸ்பேஸ்க்குள்ள வந்தேன், நீங்க சொல்லி இப்பதான் வந்தேன். நானு நல்லா தூங்கிட்டேன், இப்பதான் ஏஞ்சிட்டேன். ஏஞ்சிட்டு பார்த்தேன், ஓ 9:15 நேரம் ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்கு மேட்சா, மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலையே நானு அப்படி சொல்லிட்டு கரெக்டா இப்பதான் தூங்கி எந்திரிச்சிட்டு, ஐ மீன் தூரம் வேற எனக்கு. நான் இதுல போய் பார்த்தேன், ராக்கி சினிமாஸ்ல போய் பார்த்தேன் அம்பத்தூர்ல. தியேட்டர் ஆக்சுவலி எனக்கு பயங்கர புதுசா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க தியேட்டருக்குள்ள வெடி போடுறாங்க. இதெல்லாம் நான் கடைசியா பார்த்து எங்க ஊர்ல பார்த்தேன், மதுரையில பார்த்துருக்கேன். தியேட்டருக்குள்ள வெடி வெடிக்கிறாங்க. ஆமா ப்ரோ, இன்னைக்கு வெடிச்சிட்டாங்க. தேவி கலவாணி ஒரு தேட்டர்ல தான் பார்த்தேன். ஸ்மோக் அதுன்னு போட்டு சரியா கேட்கல ப்ரோ, இதுவா பக்கத்துல வச்சு பேசுங்க. தேவி கலவாணி தேட்டர்ல தான் ப்ரோ இன்னைக்கு அங்கதான் ஓபன் ஷோ பார்த்தேன். ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணி அங்கேயும் போட்டாங்களா? இல்ல தேட்டருக்குள்ள ஸ்மோக், எவ்வளவு ஸ்மோக் ப்ரோ, படம் ஃபுல்லா ஸ்மோக்கா தான் ப்ரோ இருக்கு. அப்ப படம் பார்க்கலையா? 7-8 ஸ்மோக் வாங்கிட்டு ப்ரோ, 4 திசையும் போட்டு கொளுத்திட்டு இருக்கானுங்க ப்ரோ. வாட்டுக்கு படமே பார்க்க ப்ரோ, மூச்சு வீச்சுல அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட். ஆனா எங்களுக்கு நல்ல வேலை அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. எப்பயுமே வெடிதான் ப்ரோ அடிப்பானுங்க உள்ள. ஆனா இந்த வாட்டி என்ன டிஃபரெண்ட் ஸ்மோக் கொண்டு வந்துட்டானுங்க. நான் ஆக்சுவலா அந்த எப்பயுமே ஓப்பன் ஸ்டாக், எப்பயுமே அங்க வெடி போடுவாங்க உள்ள தேட்டருக்குள்ள வைங்க. இங்க பெரிய தியேட்டர்ன்றதுனால பெருசா இந்த வெடியோட வாசனை மட்டும் வந்துச்சு. ஆனா இந்த வெடி வெடிச்ச பின்னாடி ஒரு ஸ்மெல் மாதிரி வரல, அது வந்துச்சு. ஆனா பெருசா இந்த புகை வரல, அவ்வளவு வெடிக்கல. ஒரு 5-6 வாட்டி வெடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மெயின் ஆட்களோட என்ட்ரி கேமியோ அதுக்கெல்லாம் மட்டும் வெடிச்சாங்க. பரணி ப்ரோ, கேரளால எப்படி இருக்கு பிரதர்? நல்லா இருக்கு. அங்க எப்படி இருக்கு? அப்படியா? ஏன்னா டிஎல்ல நிறைய புக்கிங்ஸ் கேக்குறீங்களா? ரெஸ்பான்ஸ் கேக்குறேன். இங்க கொஞ்சம் மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸா தான் ப்ரோ இருக்கு. அப்படிங்களா? ஏன்னா நிறைய டிஎல்ல கேரளா தான் டிசப்பாயிண்ட் நிறைய வீடியோஸ் வந்து அது உண்மையா இல்ல ஃபேக் வீடியோ? கொஞ்சம் இங்க வந்து கொஞ்சம் லைட்டா டிசப்பாயின்ட்மென்ட்ஸ் இருக்குது சில இடத்துல. மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு இங்கேயுமே. இல்ல லியோக்கும் வந்துச்சு, இந்த படத்துக்குமே வந்து சில மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். நிறைய பாசிட்டிவ் வந்ததுல. இல்ல ப்ரோ, லியோக்கு நிறைய பாசிட்டிவ். இல்ல லியோக்குமே மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு. லியோட இது கம்மியா தான் வந்திருக்கு. ப்ரோ ஒரு 3-4 பேர் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸ்பீக்கர் பேசும்போது மட்டும் ஆன் பண்ணிட்டு மத்த நேரம் மியூட் பண்ணுங்க. ட்ரோலர் ப்ரோ, ஸ்பாயிலர் ஸ்பாயிலர் ஆகக்கூடாது, எனக்கு ஸ்பாயிலரே தெரியக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹலோ புரியல. அதாவது முன்னாடி நாள் இப்ப நாளைக்கு படம் பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாயிலரே எதுவும் தெரியக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அதிகபட்சம்? ஹலோ, நான் இப்ப இன்னைக்கு காலையில இருந்து நான் இதுக்கே வரல, ட்விட்டருக்கே வரல. நான் இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா வராம இருப்பீங்க. பரணி என்ன பண்ணிருக்கான், போனை லாரி கீழ போட்டு போனை வந்து சுக்குநூறா ஆக்கியிருக்கான். இருந்தாதான்டா பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அது கரெக்ட். ஏன்னா அவர் ஆள் இருக்காருல்லங்க. அந்த ஸ்பாயிலர் தெரியக்கூடாது. இல்ல ஆதி ப்ரோ உண்மை நைட் மெசேஜ் அனுப்பிச்சாரு. சொல்லுங்க. நைட் போட்டோ உடஞ்சிருச்சுன்னு மெசேஜ் அனுப்பிச்சாரு. போட்டோ உடஞ்சிருச்சு, என்ன இவர் போட்டோ உடஞ்சிருச்சு ஒன்னும் புரியலையே அப்படின்னு பார்த்தா கடைசியில தான் தெரியுது 3 மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு விடிய காத்தால. அதுலதான் போன் உடஞ்சிருச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். போனே உடச்சிட்டு போயிருக்காரு ஸ்பாயிலர் தெரியக்கூடாதுன்னு. அம்மா ஐயோ இப்படி ஒரு முறத்தை வெளியே பார்த்ததே இல்லைங்க. தூக்கி எறிவாங்கல்லுங்க போனை மேல, அந்த மாதிரி ஜாயில வந்து அப்படியே தூக்கி எரிஞ்சிருப்பாப்ல. அவன் ஏதோ ஒரு பாத்துட்டு இருக்கான் போல டைம்ல இல்ல, டென்ஷன் ஆகி அப்படியே விசில் வச்சிருக்கான். லாரி வந்து ஏத்தி நொறுக்கிட்டு இருக்குது போனை. இப்ப கூட சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி தான் பேசின்னு இருக்கான். போன் இல்ல இப்ப கூட அவங்க கிட்ட. அவர் எப்பவுமே சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி தான் பேசுவேன். பட் நான் இப்போ இன்னைக்கு காலையில இருந்து இந்த போன் இல்லாம கையெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, அந்த இது மாதிரி இருக்கு, எம்டியா இருக்கு கை ஒரு மாதிரி. கரெக்ட். உங்க ஃப்ரெண்ட் வேற போன் பண்ணிருப்பாரு நேரம் உங்களுக்கு, என்னங்க எப்படி இருந்துச்சு நான் பாத்தீங்களே அப்படி சொல்லிட்டு, அதெல்லாம் கூட பேச முடியாம போயிருக்கும். ஆமா நான் மிஸ் பண்ணிட்டேன்.
இல்ல மல்டி இப்பவே டாஸ்க் அந்நியனா பண்ணுவாரு. மாறினாரு. எஸ்கே பத்தி ஒருத்தர் தப்பா பேசினாரு, அந்நியனா மாறிட்டாரு. உடனே உள்ள நல்லா இருந்த அந்த சாஃப்டா பேசிட்டு இது வந்துருச்சு லைட்டா. தப்பா பேசினாரா? இதுக்கு சம்பந்தமே இல்லாம அவரை பத்தி தப்பா தப்பா பேசணும். பேசலன்னு இந்த சரி சென்ஸ் ஓகேண்ணா. என்ன என்ன இல்ல சொன்னாங்கன்னா சூர்யா ரோலக்ஸ் விக்ரமனை அளவுக்கு கம்பேர் இம்பாக்டா பண்ணாரு. இல்லையா? ரோலக்ஸ் அளவுக்கு இம்பாக்ட் இல்ல. அது அப்படியே அந்நியனா மாறிட்டாரு ஒரு 2 நிமிஷம். ஐயோ அப்படியா தெரிஞ்சிச்சு. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க பிரதர். கேக்குதாடி சொல்லுங்க ப்ரோ அடுத்த டெஸ்ட்மெண்ட் படம் அப்டேட் எப்போ வருது? இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் வந்துடும் டேட் ப்ரோ. அன்னைக்கே நீங்க அடுத்த படத்துக்கு போயிட்டீங்க. இல்ல தீபாவளிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி பார்த்தேன். இந்த கூட காலி ஆயிடுத்து, அடுத்த கூட எடுங்கன்றாரு. அடுத்த படத்துக்கு இப்ப ஹைட் எத்தனை ப்ரோ கரெக்டா இருக்கும்? சரி ப்ரோ, அது அடுத்த படம் ரிலீஸ் வேற பண்ணா ப்ரோ பண்ணுவீங்க? அடுத்த படம் இல்லையே. அடுத்து என்ன ப்ரோ, நான் எங்க ஏரியா எம்எல்ஏ ஆயிடுவேன். ப்ரோ நீங்க தான் ப்ரோ மாஸ். யாரு ப்ரோ சொன்னது எம்எல்ஏ? இல்லங்க ஒளிவு மறைவு இல்லாம சொன்னாரே செம்மங்க. உண்மையாலுமே பயங்கரம். ஆக்சுவலி செம்ம கவுண்டர். பயங்கரம். அது 2 செகண்ட்ல யோசிச்சு ஆமா சொன்னாரு. செம்ம பயங்கரம். எங்க பிள்ளைங்க நல்லா எல்லாம் இருந்துச்சு. பயங்கரம். நான் இங்க மியூட் போட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்கேன். யார் நான் இங்க சொன்னது அது? பயங்கரமா சிரிச்சுட்டு ஹரிஷா? இருக்கேன். சைடுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி இல்ல பாக்குறாங்க. யார் ப்ரோ சொன்னா? ஹரிஷா சொன்னது? நான் பேசலாமா நீங்க பேசுங்க ப்ரோ, பேசுங்க bro. ப்ரோ? எல்லாரும் புக் மை ஷோல போய் எல்லாரும் ரேட்டிங் கொடுங்க. 10 ரேட்டிங் கொடுங்க. 10 ரேட்டிங் குட் கொடுத்துடலாம் ப்ரோ. ஏங்க 8 என்னங்க யாருங்க சொல்றது புரியல. இல்ல இல்ல அவங்க இல்ல பிடிச்ச ஏதோ அமௌண்ட் தரீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, ப்ரொமோஷன் அமௌண்ட் 10 போடுங்க நீ ப்ரோ. வேற அமைதியா ப்ரோ ரோஸ்ட் அடிச்சிட்டு இருக்கானுங்க கூட இல்ல நீங்க. எம்கே ப்ரோ ஆக்சுவலா வந்து படம் வந்து எல்லா மேஜர் ஆஃப் த ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். ஸோ அவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃபுல் ரேட்டிங் கொடுப்பாங்க. மேபி சில பேத்துக்கு ஒர்க் ஆகலைன்னா அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச ரேட்டிங் கொடுக்கட்டும். ஆனா இல்ல ப்ரோ, ஜெயிலருக்கே 9 போட்டிருக்காங்க. இதுக்கு 8.3 தான் வந்திருக்கு. அப்படியா? தெரியல, நான் ஆமா. பார்க்கல ப்ரோ, சாரி. இல்ல ப்ரோ முத நாளுன்றதுனால அப்படி வந்திருக்கு. அடுத்தடுத்த ஃபேமிலி நாட்கள்ல எல்லாரும் ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் வரப்போ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து அதிகமா இருந்தா எனக்கு ஃபீல் ஆகுது. கவலைப்படாதீங்க. என்ன இருந்தாலும் படம் ஆவரேஜ் தானே ப்ரோ, ஒத்துக்கிட்டா ஆகணும். புரியல என்னது? படம் என்ன இருந்தாலும் ஆவரேஜ் தானே ப்ரோ, இப்போ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்மளும். இல்லங்க ஆர்ட் சப்ஜெக்டிவ்ங்க. இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் இன்னொருத்தருக்கு சுத்தமா பிடிக்காம போலாம். அப்படி தனிப்பட்டு ஒரு இது சொல்ல முடியாதுல்ல. இது இப்படிதான் இருக்கு, இது அப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் நமக்கு எப்படி இருக்குன்றதுனால நம்ம சொல்ல முடியும். ஒப்பீனியன் தான். அதுவும் கரெக்ட். இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறத நம்மளை வச்சு செய்யறப்ப நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஒரு எம்எல்ஏ இதுக்கெல்லாம் கஷ்டப்படலாமா? நாளைக்கு நீங்க என்ன மிக இதோட பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பார்க்க போறீங்க. இருந்தாலும் இது படம் ரொம்ப தலைவர் படம் வந்து நிக்கிறப்ப நமக்கு ஒரு கஷ்டம் இருக்க முடியாது. ஓடல சரியா விடுங்க. அப்பதானே சீக்கிரம் எம்எல்ஏ ஆவீங்க. இப்ப சீக்கிரம் போனாதான் நீங்க சீக்கிரம் ஆரம்பிப்பாங்க, சீக்கிரம் இதுவாங்க, நீங்க சீக்கிரம் எம்எல்ஏ ஆவீங்க. நம்ம வேலையாக வேணாமா? நீங்க இது என்ன நீங்க இப்படி பேசலாமா ஒரு எம்எல்ஏ? அதான் கோர்ட்டுக்கு வேற காசு கொடுக்கணும் ப்ரோ. ஆமா, இப்ப இருந்தே வேலை பார்க்க ஆரம்பிங்க. கமான், வாழ்த்துக்கள். ஆனா தோல ப்ரோ ஒன்னு சொல்றேன். சொல்லுப்பா. கேரளால இது வந்து நான் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. பட் ஆனா கேரளால மட்டும் நீ கேரளா எம்எல்ஏ போறியா? கேரளால மட்டும் எந்த கட்சிக்காரங்களும் ஓட்டுக்கு காசு தரேன்னு சொல்லி ஒரு பைசா கொடுக்கவே மாட்டாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். இங்க நான் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஒருத்தர் இருப்பாரு தெரியுங்களா? அவர் தினமும் ஒரு கதை சொல்லுவாரு. அவருக்கு ஏதாவது தினமும் ஒரு கதை சொல்லலைன்னா அவர் கதை கேட்கறதுனால அப்புறம் வந்து நல்லா இருக்காது. அவருக்கு கதை சொல்லலைன்னா நல்லா இருக்காது. அது மாதிரி தினமும் ஒரு கேரளா புகழ பாடலைன்னா அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஏதோ ஒரு டாக்ல ஏதோ ஒரு வகையில் ஆனா சம்பந்தம் இருக்கோ இல்லையோ நான் கேரளா பத்தி ஒரு வாரம் சொல்லிக்கிறேன். இரியா அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. பரவாயில்ல.